வெல்கம் டு ஆல். ஸோ நம்ம ஆல்ரெடி நேஷனல் இன்கம் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியை பார்த்துருப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. லொக்கேஷன் ஆஃப் இந்தியா பார்க்குறதுக்கு முன்னாடி we need to understand two things. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா latitude அண்ட் longitude. நம்மளுக்கு வந்து லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட்னா இதுதான் பேசிக் திங்ஸ். தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கவனிங்க. என்னென்னா நம்ம வெர்டிக்கலாக லைன் போடணும். ஏர்த் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃபாக சென்டரில் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைன் தான் நான் சொல்லுவேன் 0 டிகிரி லாங்கிடியூட் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹரிசாண்டலாக நம்ம போடக்கூடிய லைன்ஸ் தான் வந்து நம்ம வந்து லேட்டிடியூட். இங்கே வந்து பார்த்தோம்னா 23 1/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று 23 1/3 இருக்குது. இங்கே வந்து 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கக்கூடிய 90 டிகிரி பார்த்தோன்னா நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது வந்து சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 0 டிகிரி வருதில்ல, இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஈக்குவேட்டார். 0 டிகிரி வந்து நம்ம ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கக்கூடிய அந்த 23 1/3 என்னன்னு சொல்லுவோம்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதுவே கீழே இருக்கக்கூடியது கேப்ரிகான். இதுதான் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லேட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணக்கூடிய ஒரு லைன். ஓகே, ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணக்கூடிய ஒரு லைன். அதில் வந்து ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே 23 1/3 வந்து டாபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்து கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எண்டிங்கில் முடிவு வந்து நார்த் போல் மேலே இருக்கும், சவுத் போல் கீழே இருக்கும். இதுதான் லேட்டிடியூட் பற்றியான ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். லாங்கிடியூட் அப்படின்னா வெர்டிக்கலாக வரக்கூடிய லைன்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லாங்கிடியூட் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன்விச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஓகே, இப்போது ஓகேவா, இங்கே ஒரு லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் வந்து லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிகிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 0 டிகிரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே இங்கிலாண்டில் வந்து க்ரீன்விச்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து மூலிமா போகிறதுனால தான் இது வந்து க்ரீன்விச் மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா 0 டிகிரியில் இருக்குது. இதுதான் நம்ம வந்து 0 டிகிரி லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் போச்சுன்னா ஈஸ்ட்டு, இந்த பக்கம் போச்சுன்னா வெஸ்ட்டு. இந்த பக்கம் போச்சுன்னா வெஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து இந்தியா பார்த்தோன்னா எதில் இருக்குது? இந்தியா வந்து வெஸ்ட்டில் இருக்குமா ஈஸ்ட்டில் இருக்குமா? இந்தியா வந்து இங்கே தானே இருக்குது. அப்போ இந்தியா வந்து ஈஸ்ட்டில் இருக்கும். என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குன்னா அப்புறமேட்டு பார்க்கலாம். பட் பேசிக்காக லாங்கிடியூட்னால் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் தான் லாங்கிடியூட். வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து நம்ம வந்து லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஹாஃபில் அந்த ரெண்டுக்குமே டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுக்குமே சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணால் தான் ஈக்குவேட்டா. பட் இங்கே வந்து க்ரீன்விச் மெரிடியனுக்கு நேராக ட்ரா பண்ணுறது தான் 0 டிகிரி. 0 டிகிரிக்கு இந்த பக்கம் போகிறதெல்லாம் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் போகிறதெல்லாம் வெஸ்ட்டு. இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். அண்டு லாங்கிடியூட் வந்து டைம் வந்து டிசைட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்தராக வந்து நம்ம ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகே, இப்போ லாங்கிடியூட் பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் சூரியன் வச்சுக்கோங்களேன். இதுதான் சூரியன், இங்கே தான் எர்த்து நிற்கிது. ஓகே, சூரியன் வந்து வெளிச்சம் படுது, இங்கே வந்து என்ன ஆகிடுது, சன்ரைஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் எர்த்து வந்து இந்த ரொட்டேஷனில் மூவ் ஆகுது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சூரியன் எங்கே டச் ஆகும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் டச் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே சன்ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே சன்ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே சன்ரைஸ் ஆகும், தென் ஒன்லி ஹியர், ரைட்டா? ஸோ சன்ரைஸுங்கிறது கிராஜுவலாக இப்படி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ரைட்டா? ஸோ இங்கே ஒரு லாங்கிடியூட் இருக்கும், இங்கே ஒரு லாங்கிடியூட் இருக்கும், இங்கே ஒரு லாங்கிடியூட், இங்கே ஒரு லாங்கிடியூட். அது நம்ம இந்த மேப் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 லாங்கிடியூடில் போகுது, இங்கே 90ல் போகுது, இங்கே 80ல் போகுது, இங்கே 70ல் போகுது. ஸோ இங்கே ஒரு டைமிங்கில் இருக்கும், இங்கே ஒரு டைமிங்கில் இருக்கும், இங்கே ஒரு டைமிங்கில் இருக்கும், இங்கே ஒரு டைமிங். ஏன்னா சூரியன் இங்கே இருக்குது, இப்படி தான் டச் ஆகுது. ஸோ இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு சன்ரைஸை மீட் பண்ணும். அப்புறம் தான் இங்கே ஏன்னா எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குல்ல ரவுண்டாக. 2Dயில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ இதனால தான் லாங்கிடியூட் அப்படிங்கிறது டைமை வந்து டிசைட் பண்ணுது. ஓகேவா? இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ லாங்கிடியூட்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு லாங்கிடியூடுங்கிறது ஒரு ஹரிசாண்டல், ஓகே, ஒரு வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைன் வந்து
எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிரீன்விச்சில் 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஈஸ்ட் பக்கம் போச்சுன்னா ஈஸ்ட்டில் வரும், வெஸ்ட் சைடில் போகணும் வெஸ்ட் 10 டிகிரி வெஸ்ட்டு 20 டிகிரி வெஸ்ட்டுன்னு போகும். ஈஸ்ட்டுக்கு போனோம்னா 10 டிகிரி ஈஸ்ட்டு 20 டிகிரி ஈஸ்ட்டு அப்படியே 180 டிகிரி ஈஸ்ட்டு போகும், இந்த பக்கம் 180 டிகிரி வெஸ்ட்டு போகும். இது ஒரு பேசிக்கான விஷயம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா வாட் இஸ் லேட்டிடியூட், வாட் இஸ் லாங்கிடியூட். லேட்டிடியூட் பார்க்கும்போது வாட் இஸ் ஈக்குவேட்டர், வாட் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், வாட் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அது எந்த இடத்துல இருக்குது இது தெரிஞ்சுக்கணும். லாங்கிடியூட் பொறுத்த வரைக்கும் எங்கே 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது, ஈஸ்ட்டில் எவ்வளோ 180 டிகிரி வரைக்கும் போகுது, வெஸ்ட்லேயும் 180 டிகிரி வரைக்கும் போகுது. இதுக்கும் டைமுக்கும் என்ன கோரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து வி ஷுட் ஸ்டார்ட் வித் தி லொக்கேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ லொக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்தியா அப்படிங்கிறது கால்டு பாரத் அண்ட் ஹிந்துஸ்தான், இப்போ ரெண்டுமே கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் 2023 வந்து நம்ம வந்து G20 மீட்டிங்கில் நம்ம தான் வந்து ஹெட்டாக இருந்தோம், ரைட்? அப்போ வந்து இந்தியா வந்து நம்ம இந்தியான்னு நேம் போர்டு எடுத்துகிட்டு நம்ம பாரத் அப்படின்னு நம்மளை வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதில் நீங்கள் அந்த கான்ட்ரவர்சியில் கேட்டிருப்பீங்க பாரத் அப்படின்னு ஒரு நேம், ரைட்டா? ஸோ பாரத் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஏன்ஷியன்ட் டைமில் ஒரு கிங்கோட நேம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து தான் வந்துச்சு டெரைவ் ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது நம்ம சிந்து ரிவர்லேருந்து வந்துச்சு, ஓகேவா? இது இப்போ கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி நேம்ஸில். அதுக்கப்புறம் இந்த நேம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய நேம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1498 வந்து பார்த்தோன்னா வாஸ்கோ ட காமா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெதர்லாண்ட் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்கெல்லாம் வச்ச பேர் தான் வந்து இந்தியா அப்படிங்கிற நேம், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியா பார்த்தோன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி பை ஏரியா. பாப்புலேஷன் வைஸ் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதில் மட்டும் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் இப்போதைக்கு. ஸோ 2030 தான் வந்து நம்ம வந்து சைனாவை பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக 2024 வந்து பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம வந்து நேம் எடுத்துட்டோம். ஸோ லேண்ட் வைஸ் பரப்பளவு வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து 7th லார்ஜஸ்ட். இது கூட கேட்கலாம், ஆர்டராக க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, செகண்ட் பார்த்தீங்கன்னா கனடா, தேர்ட் சைனா, ஃபோர்த் USA, ஃபிஃப்த் பிரேசில் அண்ட் சிக்ஸ்த் வந்து ஆஸ்திரேலியா. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கான்செப்ஷுவலாக எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகே? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்தியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 0 டிகிரியில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம், ஓகே? இந்தியா எங்கே லைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 8.4 தான் இருக்குது, ஓகே? 8.4 ஆரம்பித்து 37.6 முடியுது. ஸோ 0 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது, ரைட்டாக? ஏன்னா நார்த்தில் இருக்குது. 0 டிகிரிக்கு மேலே போனால் நார்த்து, 0 டிகிரி கீழே வந்துச்சுன்னா சவுத்துன்னு மீனிங், ஓகே? 0 டிகிரிக்கு மேலே தான் வந்து எர்த் இருக்குது, இந்தியா இருக்குது. அப்புறம் அதுக்கு மீனிங் என்னென்னா இந்தியா வந்து நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்குதுன்னு மீனிங், ஓகே? 0 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நார்த் ஹெமிஸ்பியர். 0 டிகிரிக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து சவுத் ஹெமிஸ்பியர். இது ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. நார்த் ஹெமிஸ்பியர் அண்ட் சவுத் ஹெமிஸ்பியர்னால் இது தான். ஈக்குவேட்டாருக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஈக்குவேட்டாருக்கு நார்த்தில் இருந்துச்சுன்னா அது நார்த் ஹெமிஸ்பியர், ஈக்குவேட்டாருக்கு சவுத்தில் இருந்துச்சுன்னா சவுத் ஹெமிஸ்பியர். ஸோ இந்தியா வந்து நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்குது. நார்த் ஹெமிஸ்பியரில் இந்த மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.4 37.6 வரைக்கும் நம்மளுடைய லேட்டிடியூட் வருது. ஏன்னா லேட்டிடியூட்னா என்ன? வெர்டிக்கல் லைன் தானே லேட்டிடியூட். அந்த லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் வருது. அதுக்கப்புறம் லாங்கிடியூட் பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்ச் வருது? லாங்கிடியூட்னா என்ன பார்த்தோம்? வெர்டிக்கல் லைன், ஓகே? இது ஹரிசாண்டல் லைன், இது வந்து வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் வந்து குஜராத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் வருது, ஓகேவா? குஜராத் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 68.7 ஆரம்பிக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ் எங்கே முடியுதுன்னா 97.25 முடியுது. இது ரெண்டுமே ஈஸ்ட்டு. ஏன் ஈஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன் ஈஸ்ட்டு? ஏன்னா வந்து இங்கே தான் வந்து கிரீன்விச் மெரிடியன் இருக்குது. நம்ம இந்தியா வந்து இங்கே இருக்குது, விச் மீன்ஸ் இந்த பக்கம் வரது எல்லாமே ஈஸ்ட்டு தான், ஓகே? அதனால தான் இங்கே வந்து இந்தியா வந்து இந்த கேப்பில் இருக்குது. இங்கே வந்து 67 இருக்குது, இங்கே 90s இருக்குது, ஓகே? ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், ரைட்? ஸோ இங்கே நார்த்தன் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்திரா கால் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா பாயிண்ட், கிரேட் நிக்கோபார் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இது சதர்ன் டிப் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்திரா பாயிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து கிரேட் நிக்கோபார். பட் மெயின்லேண்ட்னா இதெல்லாம் தான் மெயின்லேண்ட், ரைட்டாக? ஐலாண்ட் சேர்க்காமல் இதுதான் மெயின்லேண்ட் பொறுத்த வரைக்கும் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கேப் கமோரின் வந்து கன்னியாகுமரியில் இங்கே இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் மோஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருமோட்டா குஜராத்தில் வந்து இருக்கும். அதுவே ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்த்து அப்படின்னா கிபெத்து வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து இருக்கும். இது வந்து ஆல்டிடியூட், ஓகே? இது ஆல்டிடியூட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் லேண்ட் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்களேன், இங்கே நிற்கிறீங்க,
இங்கே வந்து 0 மீட்டர் ஓகே ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிற்கிறீங்கன்னா இங்கே ஒரு 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 ஹில் இருக்குது. இது வந்து ஒரு 10 மீட்டர் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஹில் இருக்குது, இது வந்து 20 மீட்டர், இது 30 மீட்டர். லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 10 மீட்டர் மேலே இருக்குது, 20 மீட்டர் மேலே இருக்குது, 30 மீட்டர் மேலே இருக்குன்னா இதுதான் ஆல்டிடியூட். இது வந்து 10 மீட்டர், இது வந்து 10 மீட்டர் ஆல்டிடியூட், இது வந்து 20 மீட்டர், இது 30 மீட்டர். ஸோ நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் லேட்டிடியூட் மேலே போக 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 ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதனால தான் இந்த கூலிங்கான ஏரியா லைக் ஊட்டி அண்ட் இன்னும் எல்லா ஹில் ஸ்டேஷனும் பெங்களூர் மாதிரியான ஏரியா எல்லாமே ரொம்ப கூலிங்காக இருக்க காரணம்னா ஹையர் ஆல்டிடியூடில் இருக்குது. ஏன் ஹையர் ஆல்டிடியூட் வந்து கூலிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே இருக்கும்போது ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால ஓகே, கீழே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த மாலிகுல்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வேணும், ஓகேவா. அதுவே மேலே வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே லூஸ்லி பவுண்டட். ஓகே, லூஸ்லி பவுண்டட்னால அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம கம்மியான டெம்பரேச்சர் இருந்தாலே போதும். அதனால தான் மேலே வந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்குது, கீழே வந்து ஹெவி டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, ஃபர்தராக நம்ம வந்து அது வந்து கிளைமேட்டாலஜியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹை ஆல்டிடியூடில் இருந்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சன்ஜுங்கா வந்து சிக்கிமில் இருக்குது. ஓகே, லோவஸ்ட் ஆல்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்நாடு கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் தட் யூ கேன் ரிமெம்பர், ஓகேவா. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து என்னென்ன ஸ்டேட்டில் பாஸ் ஆகுது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ 8 ஸ்டேட்ஸில் இருக்கலாம். இப்போது என்னென்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். ஓகேவா. நீங்கள் நினைப்பீங்க ராஜஸ்தான் வந்து நமக்கு எப்போவே நம்ம இமேஜின் பண்ணும்போது நார்த்தில் வர மாதிரி தெரியும். அப்போ வந்து இது வந்து நடுவில் போகுது, எப்படி ராஜஸ்தானில் வரும்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் சதர்ன் டிப் வெரி ரொம்ப அதோட சதர்ன் டிப் மட்டும் தான் வந்து என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஆகுது. ஸோ வந்து நம்ம மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா திரிபுராவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த கார்னர் எட்ஜில் தான் வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த தீஸ் 8 ஸ்டேட்ஸ் கேன் கம், ஓகே, கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ வந்து நிமோனிக்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லாங்கிடியூட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லாங்கிடியூட் வந்து 0 டிகிரி லாங்கிடியூட் எங்கே பாஸ் ஆகுதுன்னா க்ரீன்விச்சில் தான் பாஸ் ஆகுது. அந்த க்ரீன்விச்சில் இருந்து பாஸ் ஆகும்போது அதெல்லாம் க்ரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் பாஸ் ஆகுது, இந்தியாவில் கால்குலேட் பண்ண டைம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுவே க்ரீன்விச்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த க்ரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்க்கலாம், ரைட்டா. ஸோ லாங்கிடியூட் அப்படிங்கிறது டிசைட் டைம் ஏன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா லாங்கிடியூட்லாம் ஈஸ்ட்டில் இருந்துச்சுன்னா சன்ரைஸை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுது. ஓகே, சன் இங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு தான் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா, அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா, அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா, இப்படி தான் வந்து சன்ரைஸ் ஆகும், ரைட்டா. ஏன்னா எர்த் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 90 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் வந்து ஃபஸ்ட்டு சன்ரைஸை வந்து மீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் 80, அதுக்கப்புறம் தான் 70 டிகிரி, ரைட்டா. அப்போ வந்து இந்தியாவிலேயே டிஃப்ரெண்ட் சன்ரைசஸ் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு சன்ரைசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நிமிஷம். இந்த ஏரியா ஃபுல்லாக சன்ரைஸ் ஒரு டைமில் ஃபாலோ பண்ணுவோம், இந்த ஏரியா ஃபுல்லாக சன்ரைஸ் வந்து வேறு டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இந்த டைம் ஃபுல்லாக சன்ரைஸ் வேறு டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் ஒரே கண்ட்ரிக்கு 3 டைமிங் நம்ம வச்சோன்னா அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், ரைட். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் என்ன இருக்குது. இப்போ வந்து ஒரு 9 ஒரு நம்பர் இருக்குன்னா 9உடைய மிட் பாயிண்ட் என்ன 5வா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கேருந்து லாங்கிடியூட் ஆரம்பிக்குது. ஓகே, இது எல்லாமே லாங்கிடியூட் தான். இதில் இன்பிட்வீனாக என்ன இருக்குது, சென்டர் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சென்டர் பாயிண்ட் பார்க்கும்போது என்ன வருதுன்னா 80 to 30 வருது. இந்த 80 to 30 அப்படிங்கிறது இப்படி கிராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 80, ஏன்னா இங்கே 80 இருக்குது, பக்கத்தில் 82 வரும். ஓகே, 82 வந்து நம்ம இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும், இங்கேருந்து இங்கே பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் எப்போ சன்ரைஸ் ஆகுதோ அதுதான் இந்தியோட டைம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். இந்த லைன் வந்து என்ன சிட்டியில் க்ராஸ் ஆகுது, மெயின் சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அலகாபாத் க்ராஸ் பண்ணிட்டு போகுது. அலகாபாத் வந்து யூபியில் இருக்குது. ஓகே, என்னென்ன ஸ்டேட்ஸில் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இங்கே பார்க்குறோம். யூபியில் கவர் ஆகுது, மத்திய பிரதேஷில் கவர் ஆகுது, சத்தீஸ்கரில் கவர் ஆகுது, ஒடிஷாவில் கவர் ஆகுது, ஏபி அருணாச்சல் பிரதேஷில் கவர் ஆகுது. இந்த 5 ஸ்டேட்ஸில் வந்து கவர் ஆகிட்டு அந்த லைன் வந்து இந்தியன் சேட்டல் லைன், அந்த லைன் வந்து போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் ஆகிட போகுது லாங்கிடியூட்னால அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கிடியூட் கேன் மேக் 4 minutes டிஃப்ரென்ஸ். ஓகேவா. இப்போ வந்து இங்கே ஒரு லைன் இருக்குது, லாங்கிடியூட் நான் ட்ரா பண்ணுறேன். இது 90 டிகிரி, ஓகேவா, ஈஸ்ட்டில் இருக்குது. இது வந்து 90 ஈஸ்ட்டில் இருக்குது, ஓகேவா. இங்கே வந்து 6 மணி அப்படின்னா மார்னிங் 6 மணி அப்படின்னா இங்கே அப்போ தான் 5:56 இருக்கும்.
ஸோ 4 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதுக்கு? ஒரே ஒரு டிகிரி லாங்கிடியூடுக்கு மட்டும். இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வந்து 29-18 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் என்னென்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன ஸ்டார்ட் இருக்குது, 68-7 இருக்கா, இங்கே வந்து 97-25 இருக்கா. விச் மீன்ஸ் இந்த போத் ஹேண்டுமே சொல்கிறேன். ஓகே, இந்த போத் ஹேண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 68க்கும் 97க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 29 கிட்ட வருது. ஒரு லாங்கிடியூடுக்கு 4 அப்படின்னா 29-18 பார்க்குறபோது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. விச் மீன்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து இப்போ வந்து 6 மணி அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆவரேஜ் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் 6 மணி அப்படின்னா குஜராத்தில் அப்போ தான் வந்து 4 மணி ஆகிருக்கும். ரைட்டா? பட் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இன்பிட்வீனில் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டைமிங் வந்து இந்தியா ஃபுல்லாக டைமிங் வைக்கிறோம். ஸோ டைமிங் வேணால் ஒன்றா இருக்கலாம், பட் சன்ரைஸ் வந்து ஸ்டில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து 6 மணிக்கு வந்து சன்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா அதே 6 மணி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் எங்கே, குஜராத்தில். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த 2 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இன் பிட்வீனில் 80-50 வந்து ட்ராப் பண்ணி அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பார்டர் ஸ்டேட்ஸ் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்குது, விச் மீன்ஸ் யூ கேன் சே ஹியர். பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, சைனா இருக்குது, நேபாள் இருக்குது, பூட்டான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, மியான்மர் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து லாங்கஸ்ட் பவுண்ட்ரி வந்து ஷேர் பண்ணுதுன்னு ஒரு கொஷின் கேட்கலாம். நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தோன்னா சைனா இருக்க பெரிய கண்ட்ரி, ஸோ இந்தியா வந்து பெரிய பவுண்ட்ரி ஷேர் பண்ணுறதுன்னு நினச்சி சைனான்னு போட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பங்களாதேஷ் தான். பங்களாதேஷ் தான் ஃபஸ்ட்டு இன்னும் லாங்கஸ்ட்டு. செகண்டு பார்த்தோன்னா சைனா, தேர்டு பார்த்தோன்னா பாகிஸ்தான், ஃபோர்த்து வந்து நேபாள், ஃபிஃப்த்து வந்து மியான்மர், சிக்ஸ்த்து வந்து பூட்டான், 7th தான் ஆப்கானிஸ்தான். ஓகே, ப்ராக்டிக்கலி புக்கில் கொஷின் கேட்டாங்கன்னா ஸ்மாலஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். பட் ப்ராக்டிக்கலான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அந்த ரீஜன் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டாப்பில் இருக்குது அப்படின்னா இங்கே தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது. ரைட்டா? இந்த ரீஜன் ஃபுல்லாகவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவிலேருந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வி டோன்ட் ஹாவ் அ டைரக்ட் பவுண்ட்ரி வித் ஆப்கானிஸ்தான். பட் ஸ்டில் we still consider that as our part. ஓகே, நம்மளோட பார்ட்டாக அது கன்சிடர் பண்ணுறதுனால புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸ்மாலஸ்ட் பவுண்ட்ரி எங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ லொக்கேஷன் பார்த்தோம். லொக்கேஷன் பார்க்குறப்ப வாட் இஸ் ரிவிஷன் பண்ணலாம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் லேட்டிடியூட் அண்ட் வாட் இஸ் லாங்கிடியூட் பார்த்துருப்போம். லேட்டிடியூட் பார்க்கும்போது வாட் இஸ் ஈக்குவேட்டர், வாட் இஸ் டாபிக் ஆஃப் கேன்சர், வாட் இஸ் டாபிக் ஆஃப் கேப்ரிகான், இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் லாங்கிடியூட் பார்க்கும்போது லாங்கிடியூட்னா ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிரீன்விச்லேருந்து தான் 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா சைடில் பார்த்தோன்னா ஈஸ்ட்டில் வருது, இந்த அமெரிக்காலாம் பார்த்தோன்னா வெஸ்ட்டில் போகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் என்ன பார்த்தோம், இந்தியாவோட நேம்ஸ். ஓகேவா? இந்தியோட நேம்ஸ் என்ன, பாரத் அண்டு இங்கே பாருங்கள், பாரத் அண்ட் ஹிந்துஸ்தான் நேம் இருந்துச்சு. அப்புறம் இந்தியன்ஸ்னு யூரோப்பியன்ஸ் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். 7th லார்ஜஸ்ட் நேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சவுத் அண்ட் நார்த்துடைய அந்த மெஷர்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் வெஸ்ட் அண்ட் ஈஸ்டுடைய மெஷர்மெண்ட் என்ன லேட்டிடியூடில் வருது, என்ன லாங்கிடியூடில் வருது அப்படின்னு நம்ம கவர் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் என்ன, சதர்ன் மோஸ்ட் பார்ட் என்ன, அதுக்கப்புறம் சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் மெயின்லேண்ட் என்ன, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மோஸ்ட், ஈஸ்டர்ன் மோஸ்ட், ஹையஸ்ட் ஆல்டிடியூட், லோவஸ்ட் ஆல்டிடியூட் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கேன்சர் பார்க்கும்போது இந்தியா வந்து பாஸ் பண்ணி போகுதுன்னு பார்த்தோம். அப்போ என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் பாஸ் ஆகுதுன்னா 8 ஸ்டேட்ஸ். ஓகே, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோராம் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லாங்கிடியூடில் தான் முக்கியமான பாயிண்ட்டு. லாங்கிடியூட் வந்து எங்கே 0 டிகிரி லாங்கிடியூட் எங்கே ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா கிரீன்விச்சில் மார்க் பண்ணுறோம். கிரீன்விச் எங்கே இருக்குன்னா யூகேல இருக்குது. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய டைம் தான் கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்தியா வந்து நம்ம வந்து ஒரு டைம் ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அது எந்த லாங்கிடியூடில் பாஸ் ஆகுது அப்படின்னா 80-30. ஏன்னா இந்தியா வந்து நிறைய லாங்கிடியூட் வந்து நம்ம இந்தியாவை பாஸ் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் வரும். பட் அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கிறோம். ஆவரேஜ் வந்து இந்தியாவோட சென்டர் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து 80-30 ஈஸ்ட்டில் வருது. அது வந்து அலகாபாத்தில் க்ராஸ் ஆகுது. யூபி, எம்பி, சத்தீஸ்கர், ஒடிஷா அண்ட் ஏபியில் வந்து அதை வந்து பாஸ் த்ரூ பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1 லாங்கிடியூட் அப்படிங்கிறது 4 minutes டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். அப்போ இந்தியாவில் ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 29 டிகிரி வந்து லாங்கிடியூட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நியர்லி 2 hours கிட்ட வந்து டைம் சேஞ்ச் வரும். இது நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணோம் 80-30 வந்து நம்ம வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லி ஓவரால் இந்தியாவுக்கும் ஒரே டைமே வச்சுருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்டர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பார்டர் வந்து வித் ஹூம் வி ஆர் ஷேரிங் த பார்டர். லார்ஜஸ்ட் பார்டர் வந்து பங்களாதேஷ் கிட்ட இருக்குது, ஸ்மாலஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான திங்ஸ் தட் வி ஷுட் நோ அபவுட் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின்லி ஒரு 6 டிவிஷனாக பிரிக்கலாம். ஓகேவா, ஹிமாலயன் மவுண்டன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, கிரேட் ஒரு பிளெயின்ஸ் பார்க்க முடியும், ஒரு பிளாட்டிவ் பார்க்க முடியும், டெசர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்க்கலாம், ஐலாண்ட்ஸ் பார்க்கலாம். இதனால தான் வந்து நம்ம இந்தியாவை என்னென்னு சொல்கிறோம், ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா டைப்பான ஒரு விஷயமும் வந்து நம்ம என்ன இந்தியாவில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அண்ட் பிளெயின்ஸ் அண்ட் பிளாட்டிவ்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹிமாலயஸ் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஹிமாலயஸ் வந்து அவார்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நம்ம ஆல்டிடியூட்லாம் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கும்போது என்னென்னா த்ரூ அவுட் இயர் வந்து கிளேஷியராகவே இருக்கும். ஓகே, ஐஸ் ஃபார்ம்லேயே இருக்கும் இது. ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இதை வந்து ஹிமாலயஸ் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அண்டு சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்டு ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஜியோமார்ஃபாலஜி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, லித்தோஸ்பியர்னால் என்ன அப்படின்னு தெரியும். ஓகே, லித்தோஸ்பியர் அப்படிங்கிறப்ப க்ரஸ்ட்டு. ஓகே, க்ரஸ்ட் இருக்கும், கீழே வந்து அப்பர் மேண்டல் இருக்கும். இந்த அப்பர் மேண்டலும் க்ரஸ்ட்டும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த லித்தோஸ்பியரை டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். ஓகே, டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பிரிக்கிறோம். நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிக்கிறோம். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக ஒரு லித்தோஸ்பியர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஃப்ராக்மெண்ட் ஆச்சுன்னா அப்போ இது ஒரு பிளேட்டு, 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 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் பிளேட்ஸில் ஜாயின் ஆகுறது தான் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம டோட்டலாக வந்து என்னென்னு சொல்லுவோம்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் யார் அப்படி இந்த கான்செப்டை வந்து எங்கேருந்து ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி பை வெக்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓகேவா, ஏர்த்தில் வந்து ஒரே ஒரு லேண்ட் மாஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியா இருக்குது, ஓகே, ஆஸ்திரேலியா தனியாக இருக்குது, அண்டார்டிகா தனியாக இருக்குது, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் ரீஜன்ஸ் காண்டினென்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தனித்தனியாக இருக்குல்ல. பட் முன்னாடி அப்படிலாம் கிடையாது, ஒரே ரீஜனாக ஒரே லேண்ட் மாஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேண்ட் மாஸ்க்கு நேம் என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா பேங்கியா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இங்கே சுற்றியும் வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகே, சுற்றியும் வாட்டர் பாடிஸ் இருந்திருக்கு. அந்த வாட்டர் பாடிஸ் நேம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேந்தலஸா. ஓகேவா, இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஜுராசிக் பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த லேண்ட் மாஸ் வந்து ரெண்டாக செப்பரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ எர்த்து இருக்குது அப்படின்னா ஓகேவா, மேலே ஒரு லேண்டாகவும் கீழே ஒரு லேண்டாகவும் ரெண்டாக செப்பரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்படி செப்பரேட் பண்ணப்பட்ட லேண்டு மேலே இருக்கிற லேண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், அங்காரா லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அது வந்து லவ்ரேஷியா அப்படின்னு சொல்கிறோம். கீழே இருக்கிறது வந்து கோட்வானா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கோட்வானா லேண்டில் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியா, ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரியான ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து இந்த கோட்வானா ரீஜியன்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காண்டினெண்ட்டாக இருந்துச்சு, என்டையர் வேர்ல்டுமே ஒரே ஒரு காண்டினெண்ட்டாக இருந்துச்சு. அதை சுற்றி அது வந்து பேங்கியா அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் பாடி தான் பேந்தலாசா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டாக டிவைட் ஆகி லவ்ரேஷியா அண்ட் கோட்வானா அப்படின்னு பிரியுது. நடுவில் என்ன இருக்குது, இன்பிட்வீன் தேம் வந்து ஒரு சி ஃபார்ம் ஆகுது, அது வந்து டெத்திக் சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் அவருடைய ஐடியா. ஆனால் அது எதனால் டிவைட் ஆச்சு எதுவுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறமா ஃப்யூச்சராக நம்ம வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து அதை டிஸ்கவர் பண்ணும்போது தான் நம்ம என்ன டாபிக் வருது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிளேட் டெக்டானிக் அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்து ஜியோகிராஃபியில் ஜியோமார்ஃபாலஜியில் எமர்ஜ் ஆகுது. டெக்டானிக் பிளேட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பிளேட் என்னென்னு படிச்சிருப்போம் ரைட்டாக. அந்த பிளேட்டில் வந்து ஓகேவா பிளேட்ஸ் பார்த்துருப்போம். அந்த பிளேட்ஸில் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம் அப்படின்னா மேஜர் பிளேட்டை
மேஜர் பிளேட் அண்ட் மைனர் பிளேட் அப்படின்னு பிரிக்கலாம். மேஜர் பிளேட் வந்து ஒரு 7 பிளேட் கிட்ட வரும். என்னென்ன பிளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா வரும், பசிபிக் வரும், அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் யுரேஷியா, ஓகேவா, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் இண்டோ ஆஸ்திரேலியன், இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒரு மேஜர் பிளேட்ஸ் வந்து 7 இருக்கும். மைனர் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் பிளேட்டு, பிலிப்பைன்ஸ் பிளேட்டு, அதுக்கப்புறம் கரீபியன் பிளேட், இந்த மாதிரி நிறைய மைனர் பிளேட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பிளேட்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிளேட் இங்கே இருக்குது, இன்னொரு பிளேட் இங்கே இருக்குது, ரெண்டுமே வந்து தன்னை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், ரெண்டுமே வந்து மீட் ஆகுமா, மீட் ஆகும்போது என்ன ஆகும்னா ரெண்டுமே இடிக்கும், கொல்யூஷன் ஆகும். கொல்யூஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து ஒரு கான்டினென்டலாக இருந்துச்சுன்னா, ஓகே, சாலிட் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபோல்டட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும்ல, இதனால தான் வந்து லேண்ட் ஃபார்ம் ஆகுது, இதனால தான் வந்து மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம வந்து ஜியோமார்ஃபாலஜியில் படிப்போம். பட் இப்போ வந்து ஹிமாலயன் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பிளேட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று நோக்கி ஓகே டுவர்ட்ஸ் ஈச் அதர் வந்து மூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அப்படி மூவ் பண்ணும்போது கொலிஷன் ஆகுது. கொலிஷன் ஆகுறதுனால தான் மவுண்டெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா, ஓகேவா. இது நம்ம எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து ஹிமாலயஸ் படிக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படுது, ஓகேவா. ஏன் அப்படின்னா ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி யுரேஷியான்னு இருந்திருக்கு. யுரேஷியா அப்படிங்கிறது ரஷ்யாலாம் இருக்குல்ல, அந்த ரீஜியன், ஓகேவா. நம்மளுடைய இந்தியா வந்து இங்கே இருந்திருக்கு, ஓகேவா. இது வந்து டுவார்ட்ஸ் நார்த் நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்கு, ஓகே. டுவார்ட்ஸ் நார்த் நோக்கி ஒவ்வொரு வருஷமும் இப்படி மூவ் ஆகி இங்கே கடைசியாக இங்கே மோதும் போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ரஷ்யா இருக்குது. அப்படி நம்ம இங்கே மோதும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே இடிக்குது இல்லை, அப்படி இடிக்கும்போது இங்கே வந்து ஒரு மவுண்டெயின் ஃபார்ம் ஆகுது. இந்த மவுண்டெயின் ரீஜியன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோம், ஹிமாலயன் மவுண்டெயின் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா ஹிமாலயன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி given by Wegener, ஓகேவா. ஸோ லித்தோஸ்பியர் இஸ் broken into பிளேட்ஸ், மேஜர் பிளேட்டு அண்ட் மைனர் பிளேட்டு பார்த்துட்டோம், ஓகே. ஆல்ரெடி பேங்கியா இருக்குது, பேந்தலஸாக இருந்துச்சு, அது வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகிடுச்சு, நடுவில் டெத்திசி இருக்குது, ஓகேவா. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபிசிக்கல் ஹிமாலயஸ் பார்க்கும்போது ஸோ அப்படி தான் ஹிமாலயஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட ஹிமாலயாஸை நம்ம ஃபர்தராக வந்து 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் வந்து பூர்வாஞ்சல். அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா. இப்படி இருக்குது, இதுதான் வந்து ரஷ்யன் ரீஜியன் வச்சுக்கோம், சாரி, இதுதான் வந்து இந்தியன் ரீஜியன்னு வச்சுக்கலாம், இதுதான் ரஷ்யன் ரீஜியன், ஓகே. யுரேஷியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிளேட்டு, இது இந்தியன் பிளேட்டாக இருக்குது. நம்ம வந்து இப்படி மூவ் ஆகிட்ருக்கோம், ஓகே. மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே வாட்டர் பாடியாக இருந்திருக்கு. ஓவர் த பீரியட் மெனி இயர்ஸ் பிஃபோர் வந்து வாட்டர் ரீஜனாக இருந்திருக்கு. அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெத்திசின்னு சொல்கிறோம் வச்சுக்கோமே, ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா வாட்டர் பாடிஸ் தான் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், யூஸ்வலாக இங்கே வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் இருந்திருக்கும், ரைட்டாக, நிறைய செடிமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இது சாலிடாக இருக்கும்போது எப்போவுமே டென்சர் பிளேட்டு தான் வந்து கீழே வந்து சப்டக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஜியோமார்ஃபாலஜியில் படித்த டாபிக், ஓகேவா. ஸோ சப்டக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே சப்டக்ஷன் ஆகும்போது கீழே போகுது, கீழே எல்லாம் என்ன இருக்குது, மேக்மா இருக்குது. மேக்மாவில் மெல்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா இது மேலே வருது, மேலே வந்து இங்கே வந்து ஒரு வால்கனிக் ஃபார்மேஷன் பண்ணுது, ஒரு மவுண்டெயின் ஃபார்மேஷன் பண்ணுது, ஓகே. இது எப்படி ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஜியோமார்ஃபாலஜியில் படிக்கணும், இப்போ இன்டெப்த்தாக படிக்க இங்கே டைம் கிடையாது. ஸோ கான்செப்ட் என்னென்னா இங்கே வந்து இந்த லேண்ட் வந்து கீழே சப்டக்ட் ஆகும்போது இதில் ஃபுல்லாக வாட்டர் இருந்திருக்கும். ஏன்னா வாட்டர் கீழே இருந்த பாடி தானே, கீழே வாட்டர் இருக்கிறனால உள்ளே போகும்போது இந்த வாட்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மி பண்ணி விட்டுரும். மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மியாகிறதுனால என்ன ஆகிடும்னா இங்கே இருக்கிறது மெல்ட் ஆகிடும், ஓகேவா. இங்கே இருக்க ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும், மேக்மா க்ரியேட் ஆகும். மேக்மாவில் என்ன அதிகமாக இருக்குன்னா சிலிக்கா இருக்கும். சிலிக்கா இருக்கிறனால லெஸ் டென்ஸாக இருக்கும். லெஸ் டென்ஸாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அசெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அசெண்ட்னா மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்படி மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். இங்கே வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்படி டெபாசிட் ஆக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகிடும் இங்கே, ஓகே. அப்படி ஃபார்ம் ஆகப்பட்ட மவுண்டெயின்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படி ஃபார்ம் ஆகப்பட்டது தான். அப்போ இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பீங்க. சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னால் என்னென்னா இந்த வாட்டர் இங்கே இது எல்லாமே வந்து வாட்டரில் இருக்குல்ல, இது எல்லாமே சப்டக்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. எல்லாமே சப்டக்ட் ஆயிடுச்சு. இப்போ லேண்ட் இங்கே இருக்குது, ஓகே. இங்கே வந்து ரஷ்யா இருக்குது, ஓகே. யுரேஷியன் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யுரேஷியன் பிளேட் இருக்குது, இங்கே வந்து இந்தியன் பிளேட் இருக்குது, ஓகே. எல்லாமே சப்டக்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இதுவுமே வந்து சாலிடு,
ஓகேவா, காண்டினென்டல், இதுவுமே வந்து காண்டினென்டல். அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காண்டினென்ட் வந்து ரெண்டுமே மோதும் என்ன ஆகும்னா அடியில் போகாது. ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே வெயிட்டில் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து ஓஷனு, ஓகேவா, இங்கே பார்க்கும்போது காண்டினென்ட், ஓகேவா. ஓஷன் எப்பவுமே வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால கீழே சப்டக்ட் ஆச்சு. ஆனால் இங்கே ரெண்டுமே ஒரே வெயிட்டாக இருக்குது, அப்போ வந்து ஒன்றுமே சப்டக்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா ரெண்டும் மோதி என்ன ஃபார்ம் ஆகும்னா மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அந்த மவுண்டெயின்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நம்மளுடைய அப்படி ஃபார்ம் ஆகப்பட்டது தான் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் ஹிமாலயான்னு சொல்கிறது. அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஓகேவா, யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பூர்வாஞ்சல் ஃபார்ம் ஆகிருக்கு. பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது என்னது, இப்போ வந்து யுரேஷியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோவேன். அப்போ வந்து இந்தியன் பிளேட்டு இங்கே இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஓகே, மூவ் ஆகும்போது இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்கேயும் இடிக்குது, அதே மாதிரி இங்கேயும் இடிக்குது. ரைட்டாக, இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது தான் என்னென்னு பார்த்தோன்னா பூர்வாஞ்சல். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. இங்கே வந்து இதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது தான் வந்து என்ன சொல்கிறோம், இந்த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஹிமாலயாஸில் இங்கே ஃபார்ம் ஆகும். அதுவே ஈஸ்டர்ன் சைடில் ஃபார்ம் ஆகிறது தான் என்னென்னு சொல்கிறோம்னா பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம். இவை மேஜர்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுலாம் என்னது, இதெல்லாம் ஹிமாலயன் ரேஞ்சஸில் வருது. அதுவே வந்து இங்கே சைடில் பாருங்கள், சைடில் இங்கே தெரியுதா மவுண்டைன் ரேஞ்சஸ். இல்லாட்டி இதில் பார்ப்போம், தல்ஃபா ஹில்ஸு, காரோ, காசி, ஜெயின்டியா, மைக்கர், நாகா, பட்காய், மிஷ்மி இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மீசோ ஹில்ஸு. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதில் பூர்வாஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூர்வாஞ்சல்ஸ் என்ன இங்கே இருக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ்னு பிரிக்கலாம், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல். மூணுக்குமே டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறப்ப அந்த டெத்திஸ் அந்த ஓஷன் க்ரஸ்ட் வந்து சப்டக்ட் ஆனனால அது மேலே வந்து ஃபார்ம் ஆகப்பட்ட மவுண்டெயின் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, ஃபோல்டிங்னால் க்ரியேட் பண்ணப்பட்டது தான் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். அதுக்கப்புறம் பூர்வாஞ்சல்ங்கிறது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஃபோல்டிங்னால் க்ரியேட் ஆனது தான் வந்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினேஷன் ஹிமாலயாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு டைப்பு. இந்த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸில் நம்ம ஃபர்தர் டிவைட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா காரகோரம், லடாக் அண்ட் சாஸ்கர், இதுதான் 3 முக்கியமான ஒரு ரேஞ்சு. ஓகேவா, ஸோ காரகோரம், லடாக் அண்ட் சாஸ்கர். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸில் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா அண்ட் அவுட்டர் ஹிமாலயா அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஹிமாத்ரி ஒரு ஹிமாச்சல் ஒரு ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஓகேவா, அடுத்த பூர்வாஞ்சல்ஸில் தான் வந்து வேரியஸ் ஹில்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே பார்த்தோம். இந்த காரோ, காசி, ஜெயின்டியா, மீசோஸ், நாகாஸ், பட்காய்பம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பூர்வாஞ்சலில் வரக்கூடிய ஹில்ஸ் தான். இப்போ வந்து நம்ம அதோடைய ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து காரகோரம் ரேஞ்ச். ஓகே, காரகோரம் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச், ஓகேவா, லடாக் ரேஞ்ச், அதுக்கப்புறம் சாஸ்கர் ரேஞ்ச். இது 3மே எதில் சொல்லணும் அப்படின்னா ட்ரான்ஸ் ஹிமாலயாஸோட பார்ட் அப்படின்னு சொல்லணும். ரைட்டா, ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ரேஞ்சு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். எப்படி அந்த ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு, ஓகேவா, ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு என்ன ரீசன் வந்து சப்டக்ஷன் ஆகிட்டு மேலே வந்து மேக்மா வந்து வால்கனோ ஃபார்ம் ஆச்சு. அது சென்ட்ரல் ஹிமாலயன்ஸ்க்கு என்ன வந்து ரீசன், ஃபோல்டிங். அது பூர்வாஞ்சலுக்கு ஃபோல்டிங். ஆனால் பூர்வாஞ்சல் வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும். இந்த 3மே இதுதான் கான்செப்ட். அது எப்படி ஃபார்ம் ஆச்சுங்க தான் கான்செப்ட். ஆனால் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட், இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெமரைஸ் தான் பண்ண போகிறோம். இதில் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டுவலான ஒரு பார்ட்டில் மோஸ்ட்லி எல்லாமே மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ காரகோரம் ரேஞ்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். இங்கே பாருங்கள், காரகோரம் ரேஞ்ச் இங்கே இருக்கா, சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க, நான் இமேஜில் காட்டியிருக்கேன். ஸோ காரகோரம் ரேஞ்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ எங்கெங்கே இதெல்லாம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா. இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் இருக்குமா, பாகிஸ்தான் இருக்குமா. ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா இருக்கும். ரைட்டாக, இந்த ரீஜனில் சைனா இருக்கும். ஸோ சைனாலேயும் ட்ராவல் ஆகுது. ஸோ 4 கண்ட்ரீஸில் ட்ராவல் ஆகுது. இதில் வந்து இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா, மவுண்டெயின்னா சும்மா ஒரு மவுண்டெயின் மட்டும் இருக்காது. ஒரு ரேஞ்ச்னால் ஒரு மவுண்டெயின் மட்டும் இருக்காது, நிறைய மவுண்டெயின் இருக்கும். ரைட்டா, அதில் எது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஒவ்வொரு ஹையஸ்ட் பீக் வரும். அந்த மாதிரி காரகோரமில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறது K2. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். K2 அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோன்னா அது மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே, செகண்ட் ஹையஸ்ட் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இந்த K2ல தான் இருக்குது, காட் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம்.
இங்கே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கிளேஷியர்ஸ்லாம் பார்த்தோன்னா சியாச்சின் இங்கே தான் இருக்குது, பயோஃபோ இங்கே தான் இருக்குது, பேட்லோரா இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் பட்டூரா இங்கே தான் இருக்குது, ரெமோ இங்கே தான் இருக்குது. இதான் முக்கியமான கிளேஷியர்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் பாசஸ்லாம் என்னென்னா ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகே, அது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்னென்ன பாசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காரக்கோரம் பாஸ் இருக்குது, அகில் பாஸ், ரொம்ப முக்கியமான 2 பாஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்னா கல்வான் ரிவர் ஆரிஜினேட் ஹியர் அண்ட் ஜாயின்ஸ் ஷயோக் ரிவர் நியர் தௌலத் பெக் ஓல்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கல்வான் ரிவர் அப்படிங்கிறது, கல்வான் ரிவர் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. இது எங்கே ஜாயின் ஆகுது? ஷயோக் ரிவரில் போய் ஜாயின் ஆகுது. என்ன ஏரியாவில்னா தௌலத் பெக் ஓல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனில் போய், அந்த ரீஜனில் தான் ஷயோக் ரிவர் கூட கல்வான் ரிவர் வந்து மோர்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து காரக்கோரம் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து லடாக் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா லொக்கேட்டட் பிட்வீன் ஷயோக் ரிவர், ஓகே, ஷயோக் ரிவர் அண்ட் இண்டஸ் ரிவர். ஓகே, இதுதான் என்னது லடாக் ரேஞ்சு. மேலே வந்து ஷயோக் ரிவர் இருக்குது, கீழே வந்து இண்டஸ் ரிவர் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து பேங்காங்ஸோ இது வந்து நம்ம சைனீஸ் கூட வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது இந்த ரீஜன் வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நியூஸில் இருந்து ஈவன் இந்த லேக்ஸ் கூட அங்கே இருக்குது. ஸோ அந்த லேக்ஸ் வந்து ஜாகிரஃபி பார்க்குறப்ப நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வந்து இங்கே லடாக் ரேஞ்ச் இருக்குது. லடாக் ரேஞ்ச் மேலே வந்து நம்ம வந்து ஷயோக் ரிவர் பார்க்கலாம், கீழே வந்து இண்டஸ் ரிவர் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இட் லைஸ் பிட்வீன் ஷயோக் ரிவர் அண்ட் இண்டஸ் ரிவர். ஓகே, காரக்கோரம் ரேஞ்ச் ஓகேவா, ஸோ காரக்கோரம் ரேஞ்ச் இந்த நார்த் அண்ட் சாஸ்கர் ரேஞ்ச் இந்த சவுத் பார்த்துருப்போம். காரக்கோரம் ரேஞ்ச் இந்த நார்த் அண்ட் சாஸ்கர் இந்த சவுத், ரெண்டுக்குமே இன் பிட்வீனில் தான் லடாக் ரேஞ்ச் இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் லே இஸ் லொக்கேட்டட் ஹியர். லேனா அதோட முக்கியமான பிளேஸ் வந்து லடாக்கில் வந்து லே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எங்கே இருக்குன்னா சதர்ன் எட்ஜில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து லடாக் பிளேட்னா அதோட சதர்ன் எட்ஜில் தான் வந்து நம்ம லேக் பார்க்க முடியும். என்ன முக்கியமான பாஸ் இருக்குன்னா கார்டுங்லா பாஸ் வந்து இங்கே இருக்குது. கைலாஷ் ரேஞ்ச் வந்து இந்த ஈஸ்ட் வெஸ்டர்ன் நேபாள் கன்சிடர்ட் டு பி வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லடாக் ரேஞ்ச். ஓகேவா, லடாக் ரேஞ்ச் இங்கே மூவ் ஆகுதுல்ல, இங்கே வருதில்ல, அது அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகப்புறம் இங்கே என்ன கண்ட்ரி வரும்? இங்கே வெஸ்டர்ன் நேபாள் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ வெஸ்டர்ன் நேபாளில் வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லடாக் ரேஞ்ச் இருக்குது. லடாக் ரேஞ்ச் அப்படியே வந்து நேபாள், ஓகே, இது இந்தியா முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இது நேபாள் ரீஜியனில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கைலாஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சாஸ்கர் ரேஞ்ச் வந்து எங்கே இருக்குது? லடாக் அண்டு ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகே, பிட்வீன் லடாக் ரேஞ்ச் இன் த நார்த் அண்ட் கிரேட்டர் ஹிமாலயன்ஸ் இந்த சவுத். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும்? சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இருக்கும். சென்ட்ரல் ஹிமாலயாஸில் ஃபஸ்ட் என்ன இருக்கும்? கிரேட் ஹிமாலயாஸ் இருக்கும். அது கீழே தான் லெசர் ஹிமாலயா, அவுட்டர் ஹிமாலயா. ஸோ இங்கே வந்து கிரேட் ஹிமாலயா இருக்கும், இங்கே வந்து ஓகேவா, இங்கே வந்து சாஸ்கர் இருக்கும், இங்கே வந்து லடாக் இருக்கும், மேலே வந்து காரக்கோரம் இருக்கும். ரைட்டா, ஸோ இங்கே சாஸ்கர் அப்படின்னு சொல்கிறது லடாக்குக்கும் கிரேட் ஹிமாலயாஸ்க்கும் இன் பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லடாக் ரேஞ்ச் இந்த நார்த் அண்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸ் இந்த சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பீக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட் பீக் வந்து காமேட் பீக் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன பாசஸ் இருக்குது? பாராலாச்சா, ஓகே, பாராலாச்சா, அதுக்கப்புறம் வந்து சோதிலா பாஸ். ஓகே, ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த 2 பாசஸ் வந்து அங்கே இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து லடாக் கூட ஜாயின் பண்ணுது. இது வந்து ஸ்ரீநகரை லே கூட ஜாயின் பண்ணுது. ஓகேவா, பாராலாச்சா அதுக்கப்புறம் சோதிலா பாஸ், இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா, பாஸ்னால் என்ன? ஒரு மவுண்டைன் இருக்குது. ஓகேவா, அது நம்ம எடுத்து ஒரு 2 ரீஜனை கனெக்ட் பண்ணுறோம், அதுதான் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா, இங்கே 2 பாஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து இந்த சோதிலா பாஸ் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய நியூஸில் இருக்குது. ஏன்னா வந்து டனல் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அது கரண்ட் அஃபேர்ஸ் போய் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்துகிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. அடுத்து கிரேட்டர் ஹிமாலயாஸ். இப்போ வந்து நம்ம என்ன கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் முடிச்சிட்டோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸில் என்னென்ன 3 ரேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தோம். காரக்கோரம், அதுக்கப்புறம் லடாக், அந்த சாஸ்கர், இது 3மே முடிச்சிட்டோம். இன்னும் கிரேட் ஹிமாலயாஸில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் ஆரம்பித்து இண்டோ மியான்மர் வரைக்கும் போகும். ஓகே, பாகிஸ்தானில் ஆரம்பித்து ஓகேவா இண்டோ மியான்மர் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ பிக்கர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய, லாங்கஸ்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒன்று. ஓகே, இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் இதில் தான் வந்து என்ன இருக்குது? மவுண்ட் எவரெஸ்ட் இதில் தான் இருக்குது, கஞ்சன்ஜுங்கா இதில் தான் இருக்குது.
ஓகே, என்னென்ன கிளேஷியர்ஸ் இருக்குன்னா கங்கோத்ரி இருக்குது, யமுனோத்ரி இருக்குது, தடோபாந்த் இருக்குது. இது வந்து கங்கோத்ரி யமுனோத்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கிட்ட பாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிபு லேக், நித்தி பாஸ், மணலா, நதுலா, ஜலப்லா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான பாசஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா. அடுத்து தௌலிகங்கா அண்ட் ரிஷிகங்கா வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் நந்தா தேவி விச் இஸ் இன் காமூன் ஹிமாலயாஸ், பார்ட் ஆஃப் கிரேட்டர் ஹிமாலயா. ஓகே, கிரேட்டர் ஹிமாலயாஸில் ஒரு பார்ட் இருக்குது, அது என்னென்னா காமூன் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் இந்த நந்தா தேவி அப்படின்ட்டுருக்கு. இந்த நந்தா தேவியிலேருந்து தான் இந்த தௌலிகங்கா ரிஷிகங்கா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ட்ரைனேஜில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா என்ன ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதுலேருந்து காமூன் ஹிமாலயா, அதுலேருந்து நந்தா தேவியிலேருந்து இந்த 2 ரிவர்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்சோ கால்டு ஹிமாத்ரி ஆர் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எங்கஸ்ட் மவுண்டன் எதனால நம்ம ரீசன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் கிரானைட்டில் ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் வைடர் ஆன் த வெஸ்டர்ன் சைட். வைடர் அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டன்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஓகேவா. வெஸ்டர்ன் சைடில் வந்து ரொம்ப வைடராக இருக்கும், ஈஸ்டர்ன் சைடில் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ வந்து பீக் பார்த்தோம் அப்படின்னா நங்கா பர்பத் இருக்குது, மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது, கஞ்சன்ஜுங்கா இருக்குது, நாம்சா பர்வா இருக்குது. இது வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரெக்ஷன். ஸோ நங்கா பர்பத், மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜுங்கா, ஓகே, நாம்சா பர்வா, இந்த மாதிரி வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால தான் இந்த ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, இது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டீப்பர் டுவார்ட்ஸ் சதர்ன் சைடு. எப்போவுமே வந்து ஹிமாலயாஸாக இருக்கட்டும், என்ன ரேஞ்சஸ் வந்து இந்தியாவில் கேட்டாலுமே வந்து ஜென்ரலாக ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து சதர்ன் ஸ்டெப் தான் வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பராக இருக்கும். நார்த்தில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டீப்பர்ஸ் டுவார்ட்ஸ் சதர்ன் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் லெசர் ஹிமாலயாஸ் பார்க்கும்போது என்னென்ன இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து நம்ம வந்து என்னென்ன பிரிக்கலாம். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து கிரேட்டர் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா, ஷிவாலிக்ஸ்னு பிரிக்கலாம். ரைட்டாக. அந்த லெசர் ஹிமாலயாஸில் தான் என்னென்ன வருது அப்படி லெசர் ஹிமாலயா, மிடில் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ஸ்டேட்ஸில் கவர் ஆகுது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் எல்லாம் கவர் ஆகுது. ஓகே, லெசர் ஹிமாலயாஸில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீர்பாஞ்சல். ஓகே, பீர்பாஞ்சல் எதில் இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் லெசர் ஹிமாலயாஸ் பார்த்தாச்சு ஆல்ரெடி. இது வந்து லெசர் ஹிமாலயாஸ் ஒரு பார்ட்டு. அதுக்கிட்ட லார்ஜஸ்ட் ரேஞ்ச் அமாங் த லெசர் ஹிமாலயாஸில் நிறைய ரேஞ்சஸ் இருக்கும். ரைட்டாக. லைக் வந்து ஹவு டிரான்ஸ் ஹிமாலயாஸில் வந்து காரகோரம் ரேஞ்ச் இருக்குது, சாஸ்கர் ரேஞ்ச் இருக்குது, லடாக் ரேஞ்ச் இருக்கும். அது மாதிரி லெசர் ஹிமாலயாஸில் நிறைய ரேஞ்சஸ் இருக்கும். பட் எல்லா ரேஞ்சஸ்லும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ரேஞ்ச் லெசர் ஹிமாலயாஸில் லார்ஜஸ்ட் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தோன்னா பீர்பாஞ்சல் ரேஞ்சு தான். ஓகேவா. இந்த நார்த், ஓகே, கிரேட்டர் ஹிமாலயாஸுடைய ஸ்டார்டிங் நார்த்தில் வந்து இது இருக்கும். ஓகே, இப்படி இருக்குது அப்படின்னா நார்த்தில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியதே பீர்பாஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா. இட் செப்பரேட்ஸ் ஜம்மு ஃப்ரம் காஷ்மீர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காஷ்மீர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இதுதான் காஷ்மீர் வேல்யூ. கிரேட் ஹிமாலயாஸ் இங்கே இருக்குது, பீர்பாஞ்சல். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா செப்பரேட்ஸ் ஜம்மு இங்கே இருக்குது. ஸோ செப்பரேட்ஸ் ஜம்மு ஃப்ரம் காஷ்மீர் வேல்யூ. ஸோ வந்து ஜம்மு வந்து இங்கே வந்து ஜம்மு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜம்மு வந்து இதுதான் கிரேட் ஹிமாலயா, பீர்பாஞ்சல்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து காஷ்மீர் வேல்யூ இருக்குது. ஸோ காஷ்மீர் வேல்யூவை ஜம்மு கிட்டேருந்து செப்பரேட் பண்ணுறது தான் என்ன பீர்பாஞ்சல் பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா. ஸோ என்ன கிளேஷியர்ஸ் இருக்குதுன்னா சோனாபரி. ஓகே, நம்ம ஒரு ஃபேமஸான சாங் கூட இருக்குது சோனாபரியா அப்படின்னு சொல்கிற ரைட். ஸோ சோனாபரி கிளேஷியர் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ என்னென்ன பாசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பீர்பாஞ்சல் பாசஸ் இருக்குது, ராக்டாங் இருக்குது, பனிஹால் இருக்குது. ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகுது பார்த்தோன்னா கிஷன்கங்கா, ஜீலம், செனாப் ஆரிஜினேட் ஃப்ரம் ஹியர். இதில் வந்து நம்ம ஃபேக்டர் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். நம்ம வந்து ட்ரைனேஜ் பார்க்கும்போது வி வில் சீயிங் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எந்த டைரக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே என்னென்ன ரிவர் ஃபார்ம் ஆகுதுன்னா கிஷன்கங்கா, ஜலம், ஓகே, ஜீலம் அண்ட் செனாப் வந்து இங்கே வந்து ஆரிஜினேட் ஆகுது. என்னென்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னா குல்மார்க் அண்ட் பகல்காம் வந்து இங்கே இருக்குது. ஓகே, 2 இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன் குல்மார்க் அண்ட் பகல்காம் இருக்குது. ஓகேவா. ஸோ இது கூட அவ்வளோ ஓகே 2 டன்னல் இருக்குது. இஃப் யூ கேன் ரிமெம்பர் அடல்ட்ன்ற வந்து கம்பேரிட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அடிக்கடி நியூஸில் வருது. ஓகே, ஜவஹர் வந்து இஃப் யூ ஏபிள் டு ரிமெம்பர் யூ கேன் ஆர் இந்த அடல் டன்னலை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் போய் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தௌலதார் ரேஞ்ச். ஓகேவா, இப்போ எல்லாமே எதில் பார்த்துட்டு இருக்கோம்னா லெசர் ஹிமாலயாஸில் தான். லெசர் ஹிமாலயாஸில் தான் தௌலதார் ரேஞ்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் லெசர் ஹிமாலயா. ஓகே, சதர்ன் மோஸ்ட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. என்னென்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குது? இதுதான் முக்கியமாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மணாலி, தர்மசாலா, ஷிம்லா, தௌலசி, சாம்பா, குல்லு, இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா தௌலதார் ரேஞ்சில் தான் இருக்குது. லேக்ஸ் பார்த்தோன்னா ஓகே லாம்தால், நாக்தால், இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அபோர்ட் ஆஃப் லார்ட் சிவா. லார்ட் சிவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து தௌலதார் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுன்னு தான் சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்டிபா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பீர்பாஞ்சல். பீர்பாஞ்சல் எப்படி இருக்கும், லடாக் அண்ட் ஹிமாச்சல் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அது ரெண்டாவது என்ன பார்த்தோம், இப்போது தௌலதார் பார்த்தோமா. இப்போ தௌலதார் வந்து இங்கே இருக்குது, லடாக் அண்டு ஹிமாச்சல் பிரதேஷை வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அதுவே வந்து இப்போ நாக்டிபா பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்டில் ஃபுல்லாக உத்தரகாண்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ பார்ட் ஆஃப் லெசர் ஹிமாலயா எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. இதில் ஹையஸ்ட்டை பீக்குன்னு நாக்டிபா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாக்டிபா ரேஞ்சு, நாக்டிபா பீக்கு ஈஸியாக இருக்கும். ஹில் ஸ்டேஷன் பார்த்தோன்னா முசிறி. நம்ம வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணோன்னா ட்ரைனிங் நடக்கும்ல, அது இங்கே தான் நடக்கும். முசிறியில் வந்து இங்கே தான் இருக்குது, உத்தரகாண்ட். ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ். அவுட்டர் ஹிமாலயாஸ் பார்க்குறப்ப இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸில் நம்ம வந்து கிரேட்டர் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா அண்ட் அவுட்டர் ஹிமாலயா. இப்போ வந்து கடைசியான அவுட்டர் ஹிமாலயாவை பார்த்துட்ருக்கோம். அவுட்டர் ஹிமாலயா பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, யூபி, இது எல்லா ஸ்டேட்ஸுமே கவர் ஆகுது. இதுதான் அவரோட டைரக்ஷன். ஓகேவா, அதில் ஸோ இதுதான் ஷிவாலிக். ஷிவாலிக் பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான். ஸோ வந்து லெசர் ஹிமாலயாவுக்கு சதர்ன் பார்ட்டில் வந்து ஷிவாலிக்ஸ் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இது வந்து சதர்ன் ஹிமாலயாஸ். வந்து இப்போ ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துட்டோம், ஹிமாலயாஸ் இருக்குது. ஓகே, ஹிமாலயாஸ் இருக்குது. ஹிமாலயாஸ் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தோம். அதில் வந்து காரகோரம் பார்த்தோம், லடாக் பார்த்தோம், சாஸ்கர் பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் ஹிமாலயாஸ் என்ன பார்த்தோம், கிரேட்டர் ஹிமாலயா, அதுக்கப்புறம் லெசர் ஹிமாலயா அண்ட் அவுட்டர் ஹிமாலயா. இந்த அவுட்டரில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஷிவாலிக்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பூர்வாஞ்சல். ஓகேவா, பூர்வாஞ்சல் பொறுத்த வரைக்கும் நிறையா மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது. நம்ம 1 by 1 இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைம் பத்தாது, பிகாஸ் வி நீட் டு சி ஃபியூ மோர் திங்ஸ். ஸோ வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் சொல்கிறேன். தாஃப்லா ஹில் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் மிரி ஹில் இருக்குது, அபோர் ஹில் இருக்குது, ரைட், விஷ்மி ஹில் இருக்குது, காரோ ஹில் இருக்குது, காசி ஹில் இருக்குது, ஜெயின்டியா, ஓகே, மீசோ, பரேல், நாகா, பட்கைபம். ஸோ லைக் திஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் ஹில்ஸ் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் ஓகே, பூர்வாஞ்சல் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதர் ரீஜன்ஸ் லைக் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, லைக் அண்ட் ஆரவல்லி, இந்த மாதிரியான திங்ஸ் இருக்குது. ஸோ இது பிளாட்டியூஸ்லேயே வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா பிளாட்டியூவில் வந்து வேரியஸ் அஜந்தா ஹில், ஹரிஷ்சந்திரா, அந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் இருக்குது. ஸோ வி வில் பி சீயிங் 1 by 1. பட் இப்போதைக்கு பேசிக்ஸாக ஹிமாலயாஸ் படிக்கும்போது என்ன ஞாபகம் வச்சுன்னா, ஹிமாலயாஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹிமாலயாஸ் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்ட் பூர்வாஞ்சல் நம்ம 3 பிரிக்கிறோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எதனால ஃபார்ம் ஆச்சு பார்த்தோம், பிகாஸ் ஆஃப் சப்டக்ஷன். ஓகே, பிகாஸ் ஆஃப் சப்டக்ஷனால் ஒரு மவுண்டெயின்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதை தான் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ். அதை வந்து ஃபர்தராக வந்து 3 பிரிக்கிறோம். அதுக்கு ஒரு சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து பிகாஸ் ஆஃப் ஃபோல்டிங்னால நடக்குது. அதில் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், அவுட்டர், லெஸ்ஸர், கிரேட்டர், லெஸ்ஸர் அண்ட் அவுட்டர்னு பிரிக்கிறோம். கிரேட்டரில் தான் வந்து நம்ம ஹிமாத்ரின்னு சொல்கிறோம், லெஸ்ஸரை தான் ஹிமாச்சல்னு சொல்கிறோம், அவுட்டரை தான் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷிவாலிக்ஸ் தான் சதர்ன் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவை பார்த்தோன்னா பூர்வாஞ்சல் இருக்குது. அந்த பூர்வாஞ்சலில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஹில்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். பட் வி வில் பி சீயிங் தட் இன் நெக்ஸ்ட் லெக்சர். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தனியாக பார்ப்போம், ஈஸ்டர்ன் காட்ஸ் தனியாக பார்ப்போம். அந்த டிஃப்ரெண்ட் ஹில்ஸ் வந்து ஆரவல்லி, இந்த மாதிரி சாட்பூர், அரக்கோட்டல் ஹில்ஸ்லாம் பார்ப்போம். பட் வி வில் பி சீயிங் தட் இன் லேட்டர். ஓகேவா, ஸோ இப்போ இனி வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னும் பிளைன்ஸ் அண்ட் பிளாட்டியூ இருக்குது, நம்ம அது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இது வந்து அவ்வளோ பெரிய கான்செப்ஷுவலாக ஒன்றும் கிடையாது. லாட் ஆஃப் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தட் யூ நீட் டு ரிமெம்பர். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பிளெயின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியா பார்க்குறப்ப ஹிமாலயாஸ் இருந்துச்சு. ஹிமாலயாஸ் கீழே என்ன இருந்துச்சுன்னா பிளெயின்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம ஸ்ட்ரக்சரல் பேர்ட் ஐ வியூவில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஓகே, நம்ம வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்த்துருப்போம், ரைட்டா. இங்கே பிளெயின்ஸ் வராது, ஹிமாலயாஸ் வரும். ஓகேவா, ஸோ கிரேட் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா, ஷிவாலிக்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா
இது ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக இருக்கும். அதோடைய ஆல்டிடியூட் கம்மியாகும். ஷிவாலிக்ஸுங்கிறது கம்பேரிட்டிவ்லி அதோட கம்மியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய இந்த ரீஜன்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்த்தன் பிளெயின்ஸ். இந்த ரீஜன் தான் நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் எப்படி இது க்ரியேட் ஆச்சு? ஏன்னா இது வந்து யங்கஸ்ட் தேன் தி ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஹிமாலயாஸே நம்ம வந்து யங்கஸ்ட் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா? அதில் காட்டிலும் வந்து அதை விட வந்து இது வந்து ரொம்ப யங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இது இந்த க்ராஸ் செக்ஷன் பார்த்தோன்னா இப்படி இருக்குது, ஓகேவா? இது வந்து கிரேட் ஹிமாலயா, இது லெஸ்ஸர், ஓகேவா? இது ஷிவாலிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இது ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஷிவாலிக் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷிவாலிக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே, நம்ம யூஸ்வலாக வந்து என்ன இருக்கும், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வந்து படிச்சிருப்போம், ஏன்னா ப்ரெசிபிடேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ ரெயின்ஃபால் என்ன ஆகும்னா இந்த ராக்ஸ்லாம் இருக்குல்ல, ராக் ஆக்சுவலி மவுண்டெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ராக்ஸ், நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ எதுனா ஆகும்னா வெதரிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஜியோமார்ஃபாலஜியில் படிப்போம், வெதரிங் அப்படின்ட்டு. அந்த வெதரிங்னால என்ன ஆகும்னா விண்டு வாட்டர்னால இந்த ராக்ஸ்லாம் வந்து வெதர் ஆகி என்ன ஆகிடும், கீழே வந்துடும், கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, கீழே செட்டில்மெண்ட் ஆகும். ஓகே, அப்படி செட்டில்மெண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுல, அந்த ஏரியா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். எப்படி வந்து பிளெயின்ஸ் ஃபார்ம் ஆச்சு இந்தியாவில் அப்படின்னா, நம்ம அதுவும் நார்த்தன் பிளெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இன்னும் கிரேட் ஹிமாலயாஸ் இருக்குது, லெசர் ஹிமாலயாஸ் இருக்குது, ஷிவாலிக்ஸ் இருக்குது. இதுலேருந்து எரோட் ஆகி கீழே வரக்கூடிய மெட்டீரியல் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டெப்போசிஷன் ஆகினதுனால நம்மளுக்கு வந்து பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுது. பிளெயின்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். மவுண்டெயின்ஸ்னால் இப்படி இருக்கும், ரைட்? ஆனால் பிளெயின்ஸ்னால் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஆனால் இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும். ஏன்னா மேலேருந்து வரக்கூடியது வந்து கீழே டெப்போசிஷன் ஆகுது, ராக்ஸ்லாம் டெப்போசிஷன் ஆகுது. ராக்ஸ் அப்படின்னா என்ன? ராக்ஸுங்கிறது அதுக்குள்ளே மினரல்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த மினரல்ஸ் கண்டெயின் ஆகக்கூடிய அந்த ராக்ஸ் வந்து கீழே வந்து டெப்போசிஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மினரல்ஸ் வந்து சாயிலில் வந்து பைண்ட் ஆகுது. அண்ட் அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து ட்ரீஸ் இருக்கலாம், ட்ரீஸோட லீவ்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் டெப்போசிஷன் ஆகும்போது அந்த நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஆகிடும்னா சாயில் கூட போய் மர்ஜ் ஆகிடும். அந்த சாயில் வந்து நியூட்ரிஷன் ரிச் சாயிலாக இருக்கும். அதனால தான் அந்த ஏரியாவில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ்வலாக அதிகமாக பார்க்க முடியுது. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் அபவுட் தி நார்த்தன் பிளெயின்ஸ். ஓகே, அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோன்னா ஃபெர்டைல் லேண்டாக. ஏன் ஃபெர்டைல் லேண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ தான் ரீசன் பார்த்தோம். ஏன்னா டெப்போசிஷன் ஆகுது. அப்படி டெப்போசிஷன்லாம் எது ராக்லேருந்து ஆகுது. அந்த ராக் எல்லாமே உள்ள மினரல்ஸ் இருக்குது. அந்த மினரல்ஸ் எல்லாமே அந்த நியூட்ரிஷன்ஸுக்கு, அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து ராக் மட்டும் கிடையாது, நிறைய பிளான்ட்ஸ் வந்து டெப்போசிஷன் ஆகலாம், அனிமல்ஸ் இறந்து போய் அது டெப்போசிஷன் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அதோட நியூட்ரிஷன் எல்லாமே வந்து சாயிலில் போய் பைண்ட் ஆகிடுது. அதனால தான் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சாயில்ஸ்லாம் பிளெயின்ஸில் இருக்கக்கூடிய சாயில்ஸ்லாம் வந்து ஹைலி ஃபெர்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெரினியல் ரிவர் ஃப்ளோஸ் ஹியர். பெரினியல் ரிவர்னு என்ன, த்ரூ த இயர் வந்து நம்மளால் அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஓகே, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது எங்கே இந்த பிளெயின்ஸ் வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ எது கீழே இருக்குன்னா வந்து ஓகே, ஹிமாலயாஸ் கீழே இருக்குது. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அபோட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஆல் த்ரூ அவுட் த இயரில் வந்து அங்கே நம்ம ஸ்னோ ஃபார்மேஷன் இருந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட், ரைட்டாக? அந்த ஸ்னோ ஃபார்மேஷன் இருந்துகிட்டே இருக்கனால அந்த கிளேஷியர்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் த்ரூ அவுட் த இயர் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். கிளேஷியர் ஃபார்ம்ஸ் ஆகும், மெல்ட் ஆகும், அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டியாக கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் சப்ளை வந்து இங்கே இருக்கக்கூடிய ரீஜனுக்கு வந்து வாட்டர் சப்ளை கிடச்சிட்டே இருக்குது த்ரூ அவுட் த இயர். பட் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோன்னா அப்படி கிடையாது. ஓகேவா, நமக்கு வந்து அடிக்கடி சம்மர் சீசனில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ஸ்கேர்சிட்டினால், ரைட்டாக? ஆனால் இந்த நார்த்தன் ரீஜியன்ஸில், எஸ்பெஷலி நார்த்தன் பிளெயின்ஸில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா டேரெக்டாக கிளேஷியர்ஸ்லேருந்து வாட்டர் வருது. கிளேஷியர்ஸ்லேருந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா த்ரூ அவுட் த இயர் அவைலபிலிட்டியில் இருக்கும். ஆனால் நம்ம சதர்ன் ரீஜனில் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், சவுத் ஈஸ்ட் மான்சூன், அதனால தான் நமக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டிக்கு மோஸ்ட்லி கிடைக்குது. ஓகே, பட் இங்கே வந்து பிகாஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ் மெல்ட்டிங், அதனால தான் த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிது. தட் இஸ் பெரினியல் ரிவர் ஃப்ளோஸ் ஹியர் அப்படின்னு சொல்கிறோம். அது ஹை அலுவியல் டெபாசிட்னாவே என்ன, நம்ம வந்து இங்கே டெபாசிஷன் ஆகும்போது ஹைலி வந்து நம்ம நியூட்ரிஷனல் பார்க்குறோம். அலுவியல்ஸ் டெபாசிட்டோடைய கேரக்டரிஸ்டிக்கே என்ன, ஹை நியூட்ரிஷன் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தராக இட் கேன் பி டிவைடட் இன்டு 5 டிவிஷன். இது வந்து நம்ம 5 டிவிஷனாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பாகர் பிளெயின், தரை ட்ராக்ட், பாங்கர் பிளெயின்ஸ் அண்ட் காதர் பிளெயின் அண்ட் டெல்டா.
இது 5 தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து பாபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஷிவாலிக்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து கிரேட் லெஸ் கீழே வந்து ஷிவாலிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா. அப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஷிவாலிக்ஸ் தான். நியர் டு பிளெயின்ஸ் பார்த்தோன்னா, பிளெயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மவுண்டெயின் ரேஞ்ச் எதுனா ஷிவாலிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஷிவாலிக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, ஓகே, மழை பெய்யுது, ராக்லாம் வந்து வெதர் அப்படின்னா அது உடஞ்சி, ஓகே, மலையிலேருந்து உடஞ்சி அந்த ராக் மட்டும் கீழே வருது. அது பேருக்கு தான் அதுக்கு பேர் என்னன்னா வெதரிங் அண்ட் மாஸ் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதரிங் அண்ட் மாஸ் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெதரிங்னா அந்த மலை இருக்கிற மவுண்டெயின் இருக்கிற அந்த மவுண்டெயின்லேருந்து தனியாக அந்த ராக் மட்டும் தனியாக வர்றது தான், உடஞ்சி வர்றது தான் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெயின் அந்த வாட்டர்னால நடக்கலாம், இல்லாட்டி விண்டுனால நடக்கலாம், ரீசன்ஸ் இருக்குது. மாஸ் வேஸ்டிங் அப்படின்னா அப்படி ஓகே தனியாக வரப்பட்ட ராக் வந்து கிராவிட்டி மூலியமாக கீழே அந்த ஃபுட் ஹில்ஸுக்கு கொண்டு வர ப்ராசஸ் தான் வந்து மாஸ் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி கீழே கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எது மூலியமாக வருது, இங்கே மழை பெய்யுது, அந்த மழை பெய்யக்கூடிய அந்த தண்ணி தான் இந்த ராக்கை வந்து கீழே கொண்டு வருது. ரைட்டா? அப்போ கீழே வந்தோடனே என்ன ஆகும்னா அந்த வாட்டருடைய வெலாசிட்டி கம்மியாகிடும். ஓகே, மழை இருக்குது, தண்ணி கீழே வந்த உடனே இங்கே டச் ஆனோடனே வெலாசிட்டி கம்மியாக வரும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஆனால் கீழே வந்தோடனே லேண்ட் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அதோடய வெலாசிட்டி கம்மியாகிடும். ஸோ வாட்டருக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா வாட்டர் வந்து யூஸ்வலாக செடிமெண்ட் வந்து கேரி ஆன் பண்ணும். ஓகேவா? அப்படி கேரி ஆன் பண்ணும்போது வெலாசிட்டி கம்மியாகும்போது அதனால் கேரி பண்ண முடியாது அந்த செடிமெண்ட்ஸ்லாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா எதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே அந்த வாட்டர் போயிட்டுருக்கும். அப்போது இங்கே வந்து வெலாசிட்டி கம்மியாகுது. அப்போ அதனால் இந்த பெரிய ராக்ஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்போ பிக்கர் ராக்ஸ்லாம் வந்து இங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்மாலர் சில்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு ரிவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அதனால தான் இங்கே பார்த்தோன்னா கிரேவல் அண்ட் அன்சார்ட்டட் டெபாசிட் அட் ஃபுட் ஹில் அப்படின்னு சொல்லுவோம். கிரேவல்னால் லாங்கர் சைஸாக இருக்கும், ரொம்ப பிக்கராக இருக்கும். அப்படிப்பட்ட கிரேவல் அண்ட் அன்சார்ட்டட்னா அங்கே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்காது, பெரிய பெரிய ராக்காக இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான டெபோசிஷன்ஸ் தான் வந்து நம்ம ஃபுட் ஹில்ஸில் பார்க்க முடியும். ஓகே, பிக்கர் ராக்குக்கு யூஸ்வலாக ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்னென்னா ஹை போரோசிட்டினா அந்த வாட்டர் அதுக்குள்ளே வேக்யூம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்போ வந்து அந்த ஸ்மால் ஸ்ட்ரீம் வந்து அந்த ராக்கை வந்து டச் ஆகுதோ என்ன ஆகும்னா வாட்டர் வில் டிஸப்பியர். இது வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே மவுண்டெயின் இருக்குது, ஓகே, ப்ரிசெப்டேஷன் மூலயமா ராக்லாம் கீழே வருது. அப்போ வந்து ராக்லாம் இங்கே வந்து கீழே வந்து டெபாசிட் ஆயிடுச்சா, எகெயின் நெக்ஸ்ட் டே வந்து ரெயின் பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெயின் வருது, ரெயின் மூலயமா அந்த வாட்டர் வந்து கீழே வருது. கீழே வரும்போது மேலே ஃப்ளோ ஆகாமல் வாட்டர் வந்து கீழே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பிக்கர் ராக்ஸுக்கு வந்து ஹை போரோசிட்டி இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் ஹை போரோசிட்டி வந்து என்ன ஆகிடும்னா கீழே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து சம்திங் மேஜிக்கலாக பீப்புள் பார்ப்பாங்க. ஏன்னா வாட்டர் மேலேருந்து வரும், பட் திடீர்னு வந்து என்ன ஆகிடும்னா டிஸப்பியர் ஆகிடும். ஓகேவா? அது எதனால் ஹை போரோசிட்டி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்ட்ரீம். ஏன் ஸ்மால் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து வரக்கூடிய வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வால்யூமாக தான் இருக்கும். இப்படி நிறைய ரிவர்ஸ் நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து ஒவ்வொன்றுலாம் வாட்டர் வந்து எல்லாம் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். அப்படி ஜாயின் ஆகும்போது அந்த ரீஜியனில் தான் வால்யூம் அதிகமாக இருக்குமே தவிர ஒரு சிங்கிள் மவுண்டெயின், ஒரு சோலோ மவுண்டெயின்லேருந்து, ஒரு தனிப்பட்ட மவுண்டெயின்லேருந்து கீழே வரக்கூடிய தண்ணியோட வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கர் ராக்ஸ் இருக்குல்ல அது கீழே தான் ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஓகே, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கம்மிங் ஃப்ரம் சிங்கிள் மவுண்டெயின், ஸோ வால்யூம் லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது வந்து டிஸப்பியர் ஆகி அடியில் ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து டராய்ட் ட்ராக்ட் அப்படின்னு பார்க்குறோம். டராய்ட் ட்ராக்ட் அப்படின்னு லைஸ் சவுத் ஆஃப் பாபர் பிளெயின். இப்போ வந்து இது ஹிமாலயாஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது பாபர். நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ராக்ஸாக இருக்குது. பாபருக்கு சவுத்தில் இருக்கக்கூடியது தான் டெராய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ லைஸ் சவுத் ஆஃப் பாபர் பிளெயின். இதில் லொக்கேஷன்ஸ்லாம் கொஷினில் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸப்பியர்டு வாட்டர் ரீஎமர்ஜ் ஹியர். ஓகே, ஸோ வாட்டர் கீழே வருது, டிஸப்பியர் ஆச்சுன்னு சொல்கிறோம். அந்த வாட்டர் மறுபடியும் இங்கே மேலே ரீஎமர்ஜ் ஆகக்கூடிய லொக்கேஷன் தான் நம்ம வந்து டெராய்ட் ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து திக் ஃபாரஸ்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபாரஸ்ட் ஆர் கிளியர்டு ஃபார் கல்டிவேஷன். ஓகே, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு இதில் வந்து நம்ம அயன் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ ரீசெண்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஏன்ஷியன்ட் வந்து நீங்கள் அது ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அயன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம எப்போ இன்வென்ட் பண்ணமோ அப்போ தான் வந்து
டீஃபாரஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியன் பிளெயினில் இந்திய நார்த்தன் பிளெயின் ஃபுல்லாக ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அயன் எப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த அயனை வச்சு இந்த ஃபாரஸ்ட்லாம் வெட்டி டீஃபாரஸ்டேஷன் பண்ணி அங்கே நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் ஃபாரஸ்டேஷனாக தான் இருந்துச்சு. வித் ஹெல்ப் ஆஃப் அயன் என்ன ஆச்சுன்னா அது எல்லாமே டீஃபாரஸ்டேஷன் பண்ணி நம்ம வந்து கல்டிவேஷனிங் ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் ரைஸ் ட்ராக். ஓகேவா? அப்புறம் கீழே பண்ணோம் அப்படின்னா பாங்கர் பிளெயின் அண்ட் காதர், இது ரெண்டுமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரிவர் போகுது. ஓகே, ஒரு ரிவர் போகுது. ரிவர் இப்படி தானே ஃப்ளோ ஆகும். அந்த ரிவர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த ரீஜன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காதர் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ரீஜனை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரீஜனை தான் பாகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாங்கர் பிளெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு ரிவர் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு வைக்கிங்களேன். ரிவர் வந்து என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணும், அதில் செடிமெண்ட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து அந்த ரிவர் வந்து கொண்டு சென்றுட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்னா மூவ் ஆகும்போது எப்போவுமே வந்து சைடில் வந்து டெபாசிஷன் பண்ணிகிட்டே போகும். ரிவர் போகும்போது சைடில் டெபாசிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டெபாசிஷனாக இருக்கும். ஓகே, யூஸ்வலாக ரிவர் இப்படி போகுது. ரிவர் போகும்போது சைடில் வந்து தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய டெபாசிஷனை செடிமெண்ட்ஸை டெபாசிட் பண்ணிட்டு ரிவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நியூ டெபாசிஷன் வில் பி கீப் ஆன் ஹேப்பனிங். ஓகே, இங்கே டெபாசிஷன் வந்து கண்டினியூஸாக எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர் இங்கே வந்து டெபாசிஷன் ஆகிட்டே இருக்கும். பட் அதை தள்ளி இருக்கக்கூடிய ரீஜனில் பார்த்தோன்னா டெபாசிஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. எப்போ இங்கே டெபாசிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய ஒரு ஹியூஜ் ரெயின்ஃபால் இருக்குது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் க்ளவுட் பர்ஸ்ட் நடக்குது. ஓகே, ஒரு ஃப்ளட்டு வருது. ஃப்ளட்டு வரும்போது தான் என்ன ஆகும்னா இந்த ரிவர் இருக்குல்ல, ரிவர் வந்து இதோடைய ஃபுல்லாகி தண்ணி வெளியே பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது தான் இந்த ரீஜனில் டெபாசிஷன் ஆகும். அதர் தேன் தேட் யூஸ்வலாக வந்து டெபாசிஷன் ஆகாது. ஃப்ளட் டைமில் இங்கே டெபாசிஷன் ஆகிடும். ஃப்ளட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் தண்ணி பேக் டு ரிவருக்கு போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளட்டு வர வரைக்குமே இங்கே டெபாசிஷன் நடக்காது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாங்கர் வந்து ஓல்டு அலுவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஃப்ளட் டைமில் மட்டும்தான் இங்கே டெபாசிஷனே ஹேப்பன் ஆகுது. ஃப்ளட்டு போனதுக்கப்புறம் டெபாசிஷன் நடக்காது. இங்கே ஆல்ரெடி பண்ணப்பட்ட டெபாசிஷன் தான் அங்கே இருக்கும். அதனால தான் ஓல்டு அலுவியம் இங்கே இருக்கிறது நியூ அலுவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லைஸ் அபோவ் தி ஃப்ளட் லிமிட் ஆஃப் த ரிவர். ஓகே, அதுதான். ஓகே, ஃப்ளட் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் பாங்கர் அப்படின்னு சொல்கிறோம். ரிச் ஹியூமஸ் இருக்குது. பிகாஸ் யூனோ வெரி ஃபெர்டைல் ஆர்கானிக் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால நம்ம வந்து ரிச் ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சாயில் ஹேஸ் கல்காரியஸ் கண்டென்ட் கால்டு கன்கர். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்கர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர் பிகாஸ் யூனோ ரிச் இன் ஹியூமஸ். அப்படின்னா ஆர்கானிக் கண்டென்ட் நிறையா இருக்குது, நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது சாயில் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஓகே, அதுக்கப்புறம் காதர் பிளெயின் நம்ம பெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம பார்த்த மாதிரி நியூ அலுவியம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கீப் ஆன் அந்த டெபாசிஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் லைஸ் எல்லாம் வந்து கோர்ஸ் ஆஃப் ரிவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக டெபாசிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஹைலி ஃபெர்டைல். ஓகே, இதுதான் பார்த்துருக்கோம். ஓகே, இனி டெல்டா வந்து நம்ம ஆல்ரெடி ரிவர் ட்ரைனேஜ் சிஸ்டமில் வந்து டெல்டா படிப்போம். ஸோ இங்கே வந்து அதனால் இங்கே ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஒன் கான்செப்ட் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்தியா வந்து ஃப்ளாட்டாக இப்படி இல்லை. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் ஈஸ்ட் வாட்ஸில் வந்து பெண்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா என்னென்ன ரிவர்ஸில் ஆரிஜினேட் ஆகுதோ இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து அது வந்து ஈஸ்ட்டை நோக்கி வரும். ஈஸ்ட்டை நோக்கி வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? அப்படி வந்து நிறைய ரிவர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்கால் நோக்கி வரும்போது என்ன ஆகும்னா அது எல்லாமே என்ன கொண்டு வரும், செடிமெண்ட்ஸை கொண்டு வந்துட்டுருக்கும். ரைட்டாக? அப்படி கொண்டு வர செடிமெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்தியா முடியுதுன்னு வச்சுக்கோங்க. முடியுதுன்னா எல்லாமே வந்து கொண்டு வர்றப்ப இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சிஎம் மீட் ஆகுது. ரிவர் வந்து ஓகேவா, ரிவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. பட் சிஎம் மீட் ஆகும்போது திடீர்னு ஒன்று ஸ்டாப் ஆகுது. ஓகே, அதோடைய வெலாசிட்டி வந்து கம்மியாகுது. வெலாசிட்டி கம்மியாகும்போது என்ன ஆகும்னா அது கொண்டு வர டெபாசிஷனில் ஓகேவா செடிமெண்ட்ஸில் வந்து எது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கோ அதெல்லாம் டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி டெபாசிட் பண்ணும்போது தான் இந்த ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா டெபாசிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த டெபாசிஷன் பண்ணப்பட்ட ரீஜியனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபுல்லாக பியூர்லி அந்த டெபாசிஷனால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு லேண்ட் ஏரியா. அந்த செடிமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியும் வெரி ஃபெர்டைலாக இருக்கும். அப்போ இந்த என்டையர் லேண்ட் ரீஜனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெர்டைலான செடிமெண்ட்ஸால் அதோடைய டெபாசிஷன்ஸ்னால் க்ரியேட் பண்ணப்பட்ட
பண்ணப்பட்ட லேண்டு தான் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட டெல்டா வந்து ரொம்ப ரிச் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேனா ரொம்ப அது நியூட்ரிஷனல் ரிச்சாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் இந்த டெல்டா ரீஜியனில். ஓகே, அப்படி டெல்டா ரீச் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் லேண்ட் ரீஜியன் மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் சார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது சீல் எக்ஸ்டென்ஷன் ஆகுதுல ரொம்ப மார்ஷியல் லேண்ட் கண்டிஷனில் இருக்கும்ல, அதை தான் வந்து நம்ம பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் வந்து 5 டிவிஷன் என்னென்ன பார்த்துருக்கோம். பாகர் பார்த்துருக்கோம். ஓகேவா, தராய் பார்த்துருக்கோம். அப்புறம் பாங்கர் பார்த்துருக்கோம், காதர் பார்த்துருக்கோம், டெல்டா பார்த்துருக்கோம். ஓகே, இதுதான் இந்த இமேஜில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, ஹிமாலயா இப்போ கீழே வந்து பாபர் இருக்கும், தராய் இருக்கும், பாங்கர் இருக்கும், காதர் இருக்கும். ஓகே, இதுதான் ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நார்த்தன் பிளெயின்ஸில் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து நம்ம இதுதான் முக்கியம். நார்த்தன் பிளெயின்ஸ், இந்த ராஜஸ்தான் பிளெயின்ஸ் அப்படின்னு பிடிக்கலாம். தென் பஞ்சாப் பிளெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா பிளெயின் நம்ம இந்த டிவிஷன்ஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா இல்லாட்டி அசாம் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ரார் பிளெயின். இந்த மாதிரி 5 ஓகே சப்டிவிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ராஜஸ்தான் பிளெயின் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம இந்தியா ராஜஸ்தான் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரவல்லி இந்த ரீஜனில் எப்படி இருக்கும். ஓகே, இது ராஜஸ்தான் அப்படின்னா இது வந்து ஆரவல்லியாக இருக்கும். ஓகே, ஆரவல்லியிலேருந்து தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆரவல்லியிலேருந்து தான் லூனி ரிவர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பிளெயின்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அங்கே ஒரு ரிவர் ஓடணும். அந்த ரிவர் தான் வந்து செடிமெண்ட்ஸை கொண்டு வரும். அந்த செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகும்போது தான் வந்து ஒரு பிளெயின் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஆரவல்லியுடைய வெஸ்ட் சைட்லேருந்து லூனி ரிவர் ஃபார்ம் ஆகுது. அந்த லூனி ரிவர் வந்து டெபாசிஷன் செடிமெண்ட்ஸ் வந்து அங்கே டெபாசிஷன் பண்ணிகிட்ருக்கு. அந்த டெபாசிஷன் மூலயமா ஒரு பிளெயின் ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம வந்து ராஜஸ்தான் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அலாங் த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆரவல்லி. ஸோ ராஜஸ்தான் பிளெயின் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் சைடு, இதுதான் வெஸ்டர்ன் சைடு ஆஃப் ஆரவல்லியில் இருக்குது. ஃபார்ம்டு பை டெபாசிஷன் பை லூனி ரிவர். ஓகே, லூனி ரிவர் இங்கே போகுது. அந்த லூனி ரிவர் செடிமெண்ட்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஆரவல்லிங்கிறது மவுண்டெயின் நமக்கு தெரியும். அது வந்து நிறையா அங்கேயும் வந்து ராக்ஸில் வந்து பிரேக் ஆகி அது மாஸ் வேஸ்டிங் மூலிமா அந்த ரிவர்ஸ் மூலிமா கொண்டு வந்து இந்த பிளெயின்ஸில் டெபாசிட் பண்ணுது. இங்கே வந்து முக்கியமான விஷயம்னா ஒரு சால்ட் லேக் இருக்குது. அந்த லேக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் லேக் இல்லாட்டி புஷ்கர் லேக் சொல்லுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சால்ட் லேக் இருக்குது. லொக்கேஷன் கேட்கலாம். சால்ட் லேக் வந்து சாம்பார் லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து ஆரவல்லி இருக்குது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சைடு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் சைடு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா, வெஸ்டர்ன் சைடு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட்டில் இருக்கக்கூடியது நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா டெசர்ட் இல்லாட்டி மருஸ்தலி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம வந்து தார் டெசர்ட் சொல்கிறோம்னா அதெல்லாம் இது தான் மருஸ்தலின்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்ம தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் ராஜஸ்தான். அதுவே லொக்கேஷன் விச் இஸ் நியரர் டு ஆரவல்லி அப்படி பார்த்தா அதுதான் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். அது ராஜஸ்தான் பாகர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த பிளெயின் எதனால ஃபார்ம் ஆச்சு? லூனி ரிவரால். இதுதான் ராஜஸ்தான் பிளெயினில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டென்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பஞ்சாப் பிளெயின் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியன் டெசர்ட். ஓகே, இங்கே ராஜஸ்தான் இருக்குது, பஞ்சாப் இங்கே தானே இருக்குது. அப்போ என்ன லொக்கேஷனில் இருக்குது? நார்த் ஈஸ்ட்டில் தானே இருக்குது. ஸோ ராஜஸ்தானுக்கு நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது தான் பஞ்சாப் பிளெயின். ஃபார்ம்டு 5 ரிவர்ஸ். ஓகே, பஞ்சாபில் அப்படின்னா என்ன? 5. அப்போ 5 ரிவர் சிஸ்டம் ஆஃப் இண்டஸ்னால ஃபார்ம் பண்ணப்பட்ட பிளெயின் தான் வந்து பஞ்சாப் பிளெயின். ஓகே, என்னென்ன பிளெயின்ஸ் இருக்குது, என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது? ஜீலம், செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ். இந்த 5 ரிவர்ஸ் இருக்குது. இந்த 5 ரிவர்ஸால் ஃபார்ம் பண்ணுறது தான் பஞ்சாப் பிளெயின். ஓகேவா, இந்த பிளெயின் இஸ் மேட் அப் ஆஃப் டாப்ஸ். இங்கே டாப்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 லேண்ட் ஏரியா. ஓகே, 2 ரிவர் இருக்குது. அந்த 2 ரிவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய லேண்டு தான் வந்து டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓகேவா, இங்கே ஒரு ரிவர் போகுது. ஓகேவா, இங்கே ரிவர் போகும்போது ரிவர் சொல்லியிருக்கோம். அது ஃப்ளோ ஆகும்போது செடிமெண்ட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே டெபாசிட் போகணும், இப்படி டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்குமா, இங்கே இதை டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டெபாசிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீஜனில் கடைசி என்ன ஆகிடும்? ஃபுல்லாக டெபாசிஷன் பண்ணி ஒரு லேண்ட் ஏரியாவோ கன்வெர்ட் ஆகிடும். அந்த லேண்ட் ஏரியாவை தான் நம்ம வந்து பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதனால தான் இங்கே டாப்ஸ் வந்து பார்க்க முடியுது. பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இண்டஸ் இருக்குது. ஓகேவா, இண்டஸ் இருக்குது. இங்கே ஜீலம் இருக்குது, செனாப், ரவி, பியாஸ், ஓகே, சட்லஜ் அப்படின்னு ஒரு 5 ரிவர்ஸ் இருக்குது. ஓகேவா, இண்டஸ் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஜீலம் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, டெபாசிஷன் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த டெபாசிஷன் மூலிமா ஃபார்ம் பண்ணப்பட்ட லேண்டு தான் வந்து சிந்து சாகர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் தேஜ் இருக்குது, ரச்சனா இருக்குது, பாரி இருக்குது, மிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னென்னு கேட்கலாம் அப்படின்னா மிஸ்ட் டாப் மேட் அப் ஆஃப் வாட் 2 ரிவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பியாஸ் அண்ட் சட்லஜ். இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் த கான்செப்ட். ஓகேவா, இங்கே வந்து என்ன பார்த்துருக்கோம்?
பெஸ்ட் டோப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ என்னென்ன ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு? இங்கே ஒன்று பியாஸ் இருக்குது, இங்கே ஒன்று சட்லஜ் இருக்கிறனால தான் பியாஸ் அண்ட் சட்லஜ். இந்த பாரி டோப் இருக்குது. பாரி எங்கே இருக்குது? பாரி என்னென்ன 2 ரிவர்ஸ் இங்கே இருக்குது? ரவி இருக்குது, பியாஸ் இருக்குது. ரவி, பியாஸ் இந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 ரிவர்ஸ் தான் இந்த 5 வகையான பிளெயின்ஸ் வந்து பஞ்சாப் பிளெயின்ஸில் ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பஞ்சாப் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கங்கா பிளெயின் பார்த்தோன்னா நம்ம டெல்லியிலேருந்து கல்கட்டா வரைக்குமே, இந்தியன் ரீஜியனில் டெல்லியிலேருந்து கல்கட்டா வரைக்குமே போகும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா யமுனா ரிவர் ஆரிஜினேட் ஆகி பட் கிட்டத்தட்ட பங்களாதேஷில் போயிட்டு எங்கே நம்ம பே ஆஃப் பெங்காலில் போய் அந்த ரிவர் வந்து கனெக்ட் ஆகும். அது வரைக்குமே வந்து கங்கா பிளெயின் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ கங்கா பிளெயின் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ரோஹில்கண்ட் பிளெயின், ஆவத் பிளெயின், மிதிலி பிளெயின், அதுக்கப்புறம் பாகத் பிளெயின் அப்படின்னு வந்து நம்ம 4 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க வேண்டாம், பட் ஜஸ்ட் ஒரு சம்திங் அபவுட் ஈச் பிளெயின்ஸ் வந்து பார்க்கணும். ரோஹில்கண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்டும் அந்த வெஸ்டர்ன் யூபி ஃபஸ்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. உத்தரகாண்ட்லேயும் வெஸ்டர்ன் யூபிலையும் இருக்குது. ஓகே, சாரி ஃபார் த டயக்ராம். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் இங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் யூபி இங்கே இருக்குது. ஸோ உத்தரகாண்ட்லேயும் வெஸ்டர்ன் யூபி ரீஜியன்லேயும் தான் வந்து என்ன இருக்குது, இந்த ரோஹில்கண்ட் பிளெயின் இருக்குது. அதுக்கப்புறம் பிட்வீன் கங்கா ரிவர் இந்த வெஸ்ட் அண்ட் ஆவத் பிளெயின் இந்த ஈஸ்ட் அப்படின்னா இங்கே ரோஹில்கண்ட் பிளெயின் இங்கே இருக்குன்னா கங்கா ரிவர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஆவத் பிளெயின் இங்கே ஈஸ்ட்டில் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது, ரோஹில்கண்ட் பிளெயின் வந்து இருக்குது. இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரோஹில்கண்ட் பிளெயினுக்கு வெஸ்ட்டில் தான் வந்து ஆவத் பிளெயின் இருக்குதுன்னு மாற்றி கூட கேட்கலாம். ஸோ அந்த லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆவத் பிளெயின் இருக்குன்னா ஆவத் பிளெயினுக்குடைய ஈஸ்ட்டில் தான் வந்து ரோஹில்கண்ட் பிளெயினோட ஈஸ்ட்டில் தான் ஆவத் இருக்குது. இதோட வெஸ்ட்டில் தான் கங்கா ரிவர் இருக்குது. இது மாற்றி கூட கேட்கலாம், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேம்டு ஆஃப்டர் ரோஹிலா ட்ரைப். இங்கே வந்து ரோஹிலா ட்ரைப்னு ஒரு ட்ரைப் ஏன்னா உத்தரகாண்டே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். அப்போ வந்து ஒரு ட்ரைப்ஸ் நிறைய பார்க்க முடியும். அதில் ரோஹிலா ட்ரைப் இருக்காங்க. அவங்க நேம் படி தான் நம்ம ரோஹில்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளெயினுக்கு நேம் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆவத் பிளெயின் பார்த்தோன்னா நம்ம கிரானரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இங்கே நடக்கும். அதனால கிரானரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் யூபி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பார்ட்டில் இருந்திருக்கு. ஸோ யூபி இருக்குன்னா யூபியோட வெஸ்டர்ன் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோஹில்கண்ட் போயிடும். சென்ட்ரல் ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா ஆவத் பிளெயின் ஆகிடும். ஓகேவா? ஸோ பிட்வீன் பூர்வாஞ்சல் இந்த ஈஸ்ட் அண்ட் ரோஹில்கண்ட் இந்த வெஸ்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே தான் ரோஹில்கண்ட் இருக்குது, இங்கே தான் வந்து ஆவத் பிளெயின் இருக்குது. ஸோ ஆவத் பிளெயினுடைய வெஸ்ட்டில் என்ன இருக்குது, நம்மளுடைய ரோஹில்கண்ட் பிளெயின் இருக்குது. இது அதுக்கப்புறம் மிதிலா பிளெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிதிலா பிளெயின் வந்து நார்த்தன் பீகார் அண்ட் சதர்ன் நேபாளில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து சாரி ஃபார் எகெயின் டயக்ராம். ஸோ வந்து பீகார் வந்து இந்த ரீஜனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேபாள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் தான் வந்து என்ன இருக்குது, இந்த மிதிலா பிளெயின் அப்படின்னு இருக்குது. ஸோ மிதிலா பிளெயின் இருக்குது அப்படின்னா மிதிலா பிளெயினுடைய மேலே வந்து நம்மளுக்கு ஹிமாலயாஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி ரிவர் இருக்குது. ஓகேவா? வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டகி ரிவர் இருக்குது. கீழே வந்து கங்கா போயிட்டுருக்கும். இந்த டைரக்ஷனில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மிதிலா பிளெயின் இருக்குன்னா மேலே ஹிமாலயாஸ் இருக்குது, ஈஸ்ட்டில் வந்து மகாநதி ரிவர் இருக்குது, வெஸ்ட்டில் வந்து கண்டகி ரிவர் இருக்குது, கீழே வந்து கங்கா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மகதா பிளெயின் இருக்குது. ஓகேவா? மகத் பிளெயின் ஒரு மகதா பிளெயின்ட்டு இருக்குது. இதில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேலே இது வந்து பீகாரில் இருக்குது. ஓகேவா? பீகாரில் இருக்குது கங்கா பிளெயின். ஓகே, அப்போ இது ரெண்டுக்குமே என்ன கோரிலேஷன் பாருங்களேன். மிதிலா பிளெயின் பொறுத்த வரைக்கும் கங்கா கீழே இருக்குது, இது பொறுத்த வரைக்கும் கங்கா மேலே இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னா ஓகே, மிதிலா பிளெயின் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, கங்கா ஃப்ளோ ஆகுது, அதுக்கு கீழே தான் என்ன இருக்குது, மகத் பிளெயின் இருக்குது. ஸோ இதோடைய சவுத்தில் தான் இந்த பிளெயின் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ மகத் பிளெயின் இருக்குது, மேலே வந்து கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகுது, வெஸ்ட்டில் வந்து சோன் ரிவர் ஃப்ளோ ஆகுது, கீழே வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சம்பா ஃப்ளோ ஆகுது, இங்கே சதர்ன் சைடில் பார்த்தோன்னா வாரவள்ளி பார்க்க முடியுது. இந்த டைரெக்ஷனில் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த பிளெயினுடைய ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குது, இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ நம்ம ஆரவள்ளி இருக்குது, கங்கா இருக்குது, சம்பா இருக்குது, சவுண்ட் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தோன்னா பிரம்மபுத்திரா ஒரு அசாம் பிளெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரோ எலாங்கேட்டட் பிளெயின் அக்ராஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா எங்கே ஆரிஜினேட் ஆகுது, இது ஃபுல்லாக பிரம்மபுத்திரா தானே ஆரிஜினேட் ஆகி நம்மளுக்கு எங்கே வருது, அருணாச்சல் பிரதேசில் பெண்ட் ஆகி அசாம் வழியாக கீழே வந்து பே ஆஃப் பெங்காலில் மீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி இவ்வளோ பெரிய ரிவர் வரும்போது அதில் எவ்வளோ செடிமெண்ட்ஸ் கொண்டு வரும். அப்போது இந்தியாவில் அசாம் ரீஜனில் எவ்வளோ டெப்போசிஷன் நடக்கும். ஸோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா
மெயின்லி அஸ்ஸாமில் தான் இருக்குது. ஓகே, அக்ரிகல்ச்சரல் பிளெயின் பில்ட் பை டெபாசிஷன் பை பிரம்மபுத்திரா சிஸ்டம். ஸோ பிரம்மபுத்திரா பார்த்தோம், இவ்வளோ பெரிய ரிவர், அப்போ எவ்வளோ செடிமெண்ட்ஸ் கொண்டு வரும். அந்த செடிமெண்ட்ஸை வந்து டெபாசிஷன் பண்ணுற மூலியமாக தான் இந்த அஸ்ஸாம் பிளெயின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிளெயின் வந்து ஃபார்ம் ஆகணும்னா எதனால்? பிரம்மபுத்திரா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரி எது? திஹாங் சொல்லலாம், திபாங் சொல்லலாம், சுபன்ஷரி சொல்லலாம், தன்ஷ்ரி சொல்லலாம், லோஹித், மனஸ், காமெங், இது எல்லாமே வந்து பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்டரிஸ். இதுவுமே வந்து என்ன பண்ணும்? செடிமெண்ட்ஸை கொண்டு வந்து இங்கே டெபாசிஷன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே அஸ்ஸாம் பிளெயின் இருக்குது அப்படின்னா இங்கே தான் பூர்வாஞ்சல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஹில்ஸ் பார்க்கும்போது, மவுண்டன் ரீஜன் பார்க்கும்போது பூர்வாஞ்சல்னு என்னென்னு பார்த்துருப்போம். பக்கத்துலேயே வந்து இன்பிட்வீன் சென்டரில் வந்து அஸ்ஸாம் பிளெயின் இருக்குது. இங்கே வந்து இந்தோனேஷியா அண்ட் பங்களாதேஷ் பார்டர் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பார்டர் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து என்ன இருக்குது? பூர்வாஞ்சல் இருக்குது. அது நடுவில் தான் என்ன இருக்குது? அஸ்ஸாம். கிளியராக சொல்கிறேன். ரிவர் எப்படி போகுதா? பூர்வாஞ்சல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி பார்டர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் பங்களாதேஷ். ஓகேவா, வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்குது. அப்போ அஸ்ஸாம் எங்கே இருக்குது? அஸ்ஸாம் பிளெயின் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ரார் பிளெயின் ரைஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் ஃபார்ம்டு பை ட்ரிபியூட் ஆஃப் ஹூக்ளி. நம்ம வந்து ஹூக்ளி வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குன்னு தெரியும். அந்த ஹூக்ளி ரிவர்னால் அதோடைய டெபாசிஷனால் க்ரியேட் பண்ணப்பட்ட பிளெயின் தான் வந்து ரார் பிளெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிட்வீன் சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ இந்த வெஸ்ட் அண்ட் கேன்சஸ் டெல்டா இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ வந்து இந்த ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீஜனில் இருக்குது. என்னது? இந்த ரீஜனில் என்ன இருக்குன்னா நம்மளுடைய ரார் பிளெயின் வந்து இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ கங்கா கேன்சஸ் வந்து டெல்டா இங்கே இருக்குது. ஸோ இது டெல்டாக்கும் சோட்டாநாக்பூர் பிளாட்டியூக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறோம்? ரார் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இங்கே என்னென்ன ரிவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பாகீரதி இருக்குது, தாமோதர் இருக்குது, அஜய் இருக்குது. இந்த ரிவருடைய லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இந்த ரிவர்லாம் இங்கே ட்ரெயின் ஆகுது. இந்த ரிவர்ஸ் தான் வந்து இந்த ரார் பிளெயினுக்கு வந்து டெபாசிஷன் ஆகிறதுக்கு, செடிமெண்ட்ஸ் டெபாசிஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வந்து இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ராஜஸ்தான் பாசர் இருக்கா, அதுக்கப்புறம் ராயல்கண்ட் பிளெயின்ஸ் இருக்கா. ஓகே, இங்கே பாருங்கள், ராஜஸ்தான் பிளெயின், பஞ்சாப் பிளெயின், கேஞ்சஸ் பிளெயின் எப்படி பிடிச்சிருக்காங்க, மித்தலா பிளெயின், பாகத் பிளெயின், இங்கே பாருங்கள் ஆவத் பிளெயின், அசாம் பிளெயின், இதில் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ என்னென்ன இதில் பிளெயின்ஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளெயின்ஸ்னால் என்ன ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகேவா, ஸோ பேசிக்காக ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, அது ஃபெர்டைலாக இருக்கும், பெரினியலாக இருக்கும், ஹைலி அலுவியல் டெபாசிட், அதெல்லாம் பார்த்துட்டு 5 டிவிஷன்ஸ். பாபர்னா என்ன, அதுக்கப்புறம் தெராய்னா என்ன, அதுக்கப்புறம் பாங்கர்னா என்ன, ஓகே பாங்கர்னா என்ன, அதுக்கப்புறம் காதர்னா என்ன, டெல்டானா என்ன, இந்த டிவிஷன்ஸ் பார்த்துருப்போம். இது முடிச்சுட்டு நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளெயின்ஸ் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் பிளெயின்ஸ் பார்த்துருப்போம். அங்கே வந்து லூனி ரிவர் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். பஞ்சாப் பிளெயினில் இந்த 5 ரிவர்ஸுமே என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கங்கா பிளெயின் வந்து இந்த 4 டிவிஷன்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தோம். என்ன ரீஜியனில் இருக்குது, ஓகேவா, என்ன அதோடைய வெஸ்ட்டில் என்ன இருக்குது, ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, நார்த்தில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ராயல்கண்ட் பிளெயின், அவத் பிளெயின், மித்தலால் பிளெயின், பாகத் பிளெயின்லாம் முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா ஒரு அசாம் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் அதோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரார் பிளெயின் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ட்ரிபியூட்டரி ஆஃப் ஹூக்ளி, அதுக்கப்புறம் சோட்டாநாக்பூர் பிளாட்டியூ இங்கே இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, கேஞ்சஸ் டெல்டா வந்து ஈஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி பேசிக் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். அப்புறம் மேப் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து பிளெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னும் வந்து பிளாட்டியூ பார்ப்போம். ஸோ பிளாட்டியூ பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக பிளாட்டியூ வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். இப்போது ஓகேவா, எப்படின்னா இப்போ வந்து இந்தியா எப்படி இருக்கா, மேலே வந்து ஹிமாலயாஸ் மேலே இருக்குது, ரைட்டாக. இந்த ரீஜியனில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே ஹிமாலயாஸ் இருக்கும். இந்த ரீஜனில் பார்த்தோன்னா என்ன பார்த்தோம், பிளெயின்ஸ் பார்த்தோம். ஸோ கீழே கூட இந்த ரீஜன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாட்டியூஸில் நார்த்தன் ரீஜியனில் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா
டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பெனின்சுலார் பிளாட்டியூவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் அண்ட் டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் பேஸ்ட் ஆன் தியர் பிளேஸ். நார்த்தன் சைடில் இருந்துச்சுன்னா அது சென்ட்ரல் ஹைலாண்டுன்னும், சதர்ன் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இதோட ஷேப் என்ன ஷேப் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் த சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சரௌண்டட் பை மவுண்டெயின்ஸ் தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆரவல்லி அண்ட் அதர் ரேஞ்சஸ்லாம் வந்து நார்த்தன் சைடில் இருக்கும். கீழே பார்த்தோன்னா ஓஷன் வந்துடும், ரைட்டா. ஸோ ஆல் த சைட்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி கவர்டு பை தி மவுண்டன் ரீஜியன்ஸ். ஓகேவா, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் த பிளாட்டியூ. அந்த பிளாட்டியூனா என்ன, எலிவேட்டட் லேண்ட் பட் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். பிளெயின்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எலிவேட்டட் லேண்டாக இருக்கும் பட் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். இங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கா பட் எலிவேட்டட் லேண்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய லேண்டு தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மவுண்டெயின்ஸ் இருக்குது. மவுண்டெயின்ஸ் கீழே என்ன பார்த்தோம், பிளெயின்ஸ் பார்த்தோம். பிளெயின்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து என்ன வருது, பிளாட்டியூஸ் வருது. சாரி, ஓகே. இங்கே வந்து கிரேட் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா, ஷிவாலிக்ஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்தியன் இன்னும் நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நார்த்தன் பிளெயின்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது தான் பிளாட்டியூஸ். பிளாட்டியூஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நமக்கு என்ன வந்துடும், இந்தியன் ஓஷன் வந்துடும் கீழே. ஓகே சார், இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு 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 பிக்சரைசேஷன். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். பிளாட்டியூஸ் வந்து நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம், சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்னு பிரிக்கலாம், கீழே வரக்கூடியது டெக்கான் பிளாட்டியூஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து லடாக் பிளாட்டியூ. லடாக் வந்து நம்ம ஹில்ஸ்லேயே பார்த்துருப்போம், மவுண்டன் ரேஞ்சஸ்லேயே பார்த்துருப்போம். லடாக் வந்து எதில், லடாக் ஹில் வந்து எதில், அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் எதுக்கு பிட்வீனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காரக்கோரம் இங்கே இருக்கும். ஓகே, இங்கே வந்து சாஸ்கர் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும், லடாக் இருக்கும். அதே மாதிரி தான் பிட்வீன் த காரக்கோரம் அண்ட் சாஸ்கர் மவுண்டன், இந்த ரெண்டு ரீஜனுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம என்ன லடாக் மவுண்டெயின்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான், அந்த ரீஜனில் இருக்கக்கூடியது தான் லடாக் பிளாட்டியூவும் அங்கே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ பிட்வீன் காரக்கோரம் அண்ட் சாஸ்கர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் கால்டு கோல்டு டெசர்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, ஏன் கோல்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹிமாலயாஸ் டோன்ட் அலோவ் த மான்சூன் விண்ட் டு ரீச் ஹியர். ஓகே. ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம், இங்கெல்லாம் மவுண்டெயின்ஸ் இருக்கா, நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளெயின்ஸ் இருக்குது, இங்கே பிளாட்டியூஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ இங்கே வந்து விண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு இருக்குது வச்சுக்கோங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லை எனி அதர் விண்ட்ஸ் வருது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளெயின்ஸ் பாது தடுத்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஹில்ஸ் என்ன லெசர் ஹிமாலயா லைக் ஷிவாலிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், வரக்கூடிய விண்டை வந்து பிளாக் பண்ணிவிடும். பிளாக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய லடாக் ரீஜனில் என்ன எந்த வகையான இந்த விண்ட்ஸுமே வராது. இந்த ஈக்குவேட்டர் ரீஜன்லேருந்து வரக்கூடிய எந்த ஹீட் வார்ம் யாருமே வந்து இந்த லடாக் ரீஜனில் ரீச் பண்ண போகிறது இல்லை. ரீச் பண்ணாததுனால என்ன ஆகிடுது அப்படின்னா ரொம்ப கோல்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால தான் வந்து கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து வீடியோலேயும் நிறைய பார்த்துருக்கோம், எல்லாம் பைக் எடுத்து போயிடுவாங்க, ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் அண்ட் கவர்டு வித் ஸ்னோவாக இருக்கும், ரைட்டாக. ஸோ அதனால தான் ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் நிறைய பிளாட்டியூஸ் இருக்குது, ஆனால் அதில் ஹையஸ்ட் பிளாட்டியூ அப்படின்னு சொன்னோன்னா லடாக் பிளாட்டியூ தான். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் ஆரவல்லி இருக்குது. ஓகேவா, நம்ம போன பிளெயின்ஸில் பார்த்துருப்போம், ஆரவல்லியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு வந்து லூனி போகுதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பானஸ் ரிவர். ஓகே, பானஸ் ரிவர் வந்து எதை நோக்கி போகுது, ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போகுது. ஈஸ்ட் டைரக்ஷன் போய் எதை மீட் பண்ணுது, ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்டை வந்து மீட் பண்ணுது. ஓகே, ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்ட் அப்படின்னு சொல்கிற இங்கே பாருங்கள், பானஸ் ஃப்ளோஸ் இன்டு ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்ட். ஓகே, இங்கே பானஸ் ரிவர் இருக்குது, இது வந்து ஈஸ்ட்டில் ஆரவல்லியுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் இருந்து வருது. ஓகே, இது வந்து நம்ம ரோலிங் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாட்டியூ ஷேப்பில் இருக்காது, பட் பிகாஸ் ஆஃப் எரோஷன் இது வந்து டிஸ்கண்டினியூட் ஷேப்பாக இருக்கும், அதனால தான் ரோலிங் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வந்து மார்வார் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி மேவார் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆல்ரெடி ஈஸ்ட் ராஜஸ்தான் பிளாட்டியூ நம்ம இப்போ பார்த்துருக்கோம், அதே தான், பட் அதோடைய சதர்ன் டிப் அப்படின்னு சொல்லலாம். அது சதர்ன் டிப்பில் இந்த மேவார் பிளாட்டியூவை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே முக்கியமான ஒரு ரிவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஓகேவா, இங்கே வந்து ஒரு ரிவர் வந்து கரெக்டாக இந்த மேவார் பிளாட்டியூவை ரெண்டாக செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிவர் வந்து இன்பிட்வீனில் ஃப்ளோ ஆகும். அந்த ரிவர் ஃபைனலி என்ன பண்ணும் அப்படின்னா சாம்பலை போய் மீட் பண்ணும். சாம்பல் ரிவர் தெரியும்ல, ஸோ சாம்பல் ரிவரை போய் மீட் பண்ணும். இதுதான் மேவார்
பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். மேவார் பிளாட்டியூனா என்ன, ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்டுடைய சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூ தான் வந்து, ஸ்மால் பிளாட்டியூ தான் வந்து மேவார் பிளாட்டியூ. மேவார் பிளாட்டியூவிலிருந்து வரக்கூடிய ரிவர் வந்து சாம்பலை போய் மீட் பண்ணுது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்புறம் மால்வா பிளாட்டியூ இருக்குது. மால்வா பிளாட்டியூ பார்க்குறப்ப மெயின்லி இன் தி மத்திய பிரதேஷ், பட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஆனால் மெயின்லி வந்து எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. மால்வா பிளாட்டியூ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இதுதான் மால்வா பிளாட்டியூ. ஓகேவா? ராஜஸ்தானுக்கு கீழே இருக்குது. ரைட்டா? ஸோ மெயின்லி எம்பியில் இருக்குது, பட் சம் பார்ட் ராஜஸ்தான் குஜராத்லையும் பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டு பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மால்வா அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்டு பிளாட்டியூ. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளாக் சாயில். பிளாட்டியூஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து பிளாக் சாயில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிளாட்டியூடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வால்கானிக் என்ட்ரி ஆரிஜின். ஓகேவா? வால்கானிக் அப்படின்னாலே பிளாக் சாயில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஹை டிக்ரீஸஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஓகே, சவுத்துலேருந்து நார்த்து போகுது அப்படின்னா சவுத்தில் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும், போக போக நார்த் போகிறப்ப கம்மியாகிடும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மால்வா பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மத்திய பாரத். ஓகே, மத்திய பாரத் பாருங்கள், இங்கே வந்து ஓகே ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்ட் இருக்குது, அது கீழே மால்வா பிளாட்டியூ இருக்குது. அதோடைய ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய பாரத் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, மத்திய பாரத் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் எம்பியில் தான் இருக்குது. ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜஸ்தான் அண்ட் எம்பி பிட்வீன்லேயே இருக்குது. ஓகேவா? பெண்டட் டுவார்ட் சவுத் ஈஸ்ட்டுக்கு பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பிளாட்டியூவே எப்படி பெண்ட் ஆகிருக்குன்னா இது நோக்கி பெண்ட் ஆகிருக்கு. சவுத் ஈஸ்ட் நோக்கி பெண்ட் ஆகிருக்கு. சவுத் ஈஸ்ட் நோக்கி பெண்ட் ஆகிருக்குன்னா ரிவர் எல்லாமே இப்படி தானே ஃப்ளோ ஆகும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, மத்திய பாரத் வந்து இங்கே இருக்குது. ஓகே, பானஸ் ரிவர் வந்து மத்திய பாரத்துக்குள்ளே வருது, வந்து என்ன பண்ணுதுன்னா சாம்பலை வந்து மீட் பண்ணுது. ஓகே, பானஸ் மீட்ஸ் சாம்பல் த்ரூ முண்டி ஹில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா இங்கே வந்து ஓகே, ஸோ இங்கே நம்மளால் பார்க்க முடியுது, இது மத்திய பாரதாக இருக்கும்போது மத்திய பாரத்துடைய நார்த் வெஸ்ட்டில் ஒரு ஹில் இருக்குது. அந்த ஹில்லை தான் என்னென்னு சொல்கிறோம், புண்டி ஹில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ பானஸ் ரிவர் என்ன பண்ணுதுன்னா, பானஸ் ரிவர் வந்து இந்த புண்டி ஹில் மூலயமா உள்ளே வந்து சாம்பலை வந்து மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மத்திய பாரத் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என்ன லொக்கேஷனில் இருக்குது, ராஜஸ்தான் அண்டு எம்பியில் இருக்குது. சவுத் ஈஸ்ட் வந்து பெண்டாக இருக்குது. ஓகேவா? இங்கே நார்த் வெஸ்டர்ன் டைரக்ஷன் வந்து புந்தி ஹில்ஸ் இருக்குது. பானஸ் ரிவர் இது மூலயமா வந்து எதில் மீட் ஆகுது, சாம்பலை மீட் ஆகுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புண்டேல்கண்ட் இருக்குது. புண்டேல்கண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சரௌண்டிங் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ வந்து மத்திய பாரத் பார்த்தோமா, மத்திய பாரத்தோட ஈஸ்ட்டில் இருக்கக்கூடியது தான் வந்து புண்டேல்கண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாட்டிக்கும் இன்னொரு பிளாட்டிக்கும் கோரிலேஷன் பார்த்துக்கணும், என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மத்திய பாரத்துடைய வெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா புண்டேல்கண்ட் இருக்குது. அவ்வளோ சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா மால்வா பிளாட்டியூ ஆல்ரெடி பார்த்தது இருக்குது. ஸோ அதன் சவுத் ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பன்னா பிளாட்டியூ இருக்குது, ரேவா பிளாட்டியூ இருக்குது. இது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ புண்டேல்கண்ட் பொறுத்த வரைக்கும் சவுத் யூபி அண்ட் நார்த்தன் எம்பி. ஓகே, இப்போ இந்த யூபி இருக்குது, இங்கே எம்பி இருக்குது அப்படின்னா இந்த ரீஜனில் தான் இருக்கும். ஓகே, சவுத் யூபி அண்ட் நார்த்தன் எம்பியில் தான் வந்து புண்டேல்கண்ட் வந்து பிளாட்டியூ பார்க்க முடியும். பெண்டட் டுவார்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் டுவார்ட்ஸ் பெண்டாக இருக்குன்னா இந்தளவுக்கு இது நோக்கி டிப்ரெஷன் வந்து மூவ் ஆகிருக்கும். அப்போ எல்லா ரிவர்ஸும் எப்படி மூவ் ஆகும், எல்லா ரிவர்ஸும் இந்த டைரக்ஷனில் தான் போகுது. அதனால தான் பார்த்தோன்னா இங்கே பெட்வாவாக இருக்கட்டும், தாஷனாக இருக்கட்டும், கென்னாக இருக்கட்டும், எல்லாமே என்ன டைரக்ஷனில் போகுது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இந்த புண்டேல்கண்டுக்கு மேலே யமுனா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த யமுனாவில் போயிட்டு ஜாயின் ஆகிடுது எல்லாம். ஓகே, இது வந்து டுவார்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் வந்து பெண்ட் ஆகிடுக்கு. ஓகேவா? சாரி, இது நார்த் ஈஸ்ட் வழியாக பெண்ட் ஆகிடுக்கு. அதனால தான் வந்து எல்லாமே என்ன ஆகுது, இந்த டைரெக்ஷனில் போய் மீட் ஆகுது. ஓகே, இங்கே வந்து கிரானைட் அண்ட் சாண்ட்ஸ்டோன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது தெரியுதா? ஸோ புண்டேல்கண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், புண்டேல்கண்ட் அப்படிங்கிறது மத்திய பாரத்துடைய ஈஸ்ட்டில் இருக்குது. அதை சுற்றி சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குது, ரேவா பிளாட்டியூ இருக்குது, பன்னா பிளாட்டியூ இருக்குது, மால்வா பிளாட்டியூ இருக்குது. ஸோ முக்கியமான இது ரிவர்ஸ் பார்த்தோன்னா பெட்வா, தாஷன், கென், இது மூணுமே போயிட்டு என்ன யமுனாவை மீட் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் மால்வா பிளாட்டியூ பார்க்குறோம். மால்வா பிளாட்டியூ பார்க்குறப்ப விந்தியா மவுண்டைன் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஓகே, விந்தியா மவுண்டன்ஸ் இருக்குது. விந்தியா மவுண்டன்ஸ்க்கு மேலே கூடியது தான் மால்வா பிளாட்டியூ, அது பக்கத்தில் இருக்கிறது தான் புண்டேல்கண்ட். ஓகேவா? ஸோ வால்கானிக் ஆரிஜின். ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே வால்கானிக் ஆரிஜின் தான். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெக்கான் ட்ராப்.
ஓகேவா. பிளாக் வந்து வால்கனிக் ஆரிஜினாகவே இருந்தாலே என்னென்னு பார்த்துருக்கோம், பிளாக் சாயிலாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வால்கனிக் ஆரிஜினாக இருக்கும், அது பிளாக் சாயிலாக இருக்கும். பிளாக் சாயில் வந்து ஹை ரிட்டன்ஷன் ஆஃப் ஸ்டோரிங் அந்த வாட்டர். ஸோ வந்து ஹை பிளான்டேஷனுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து மால்வா பிளாட்டியூ அப்படின்னா. ஓகே, இதுதான் மால்வா பிளாட்டியூ அப்படின்னா. மார் ரிவர் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, சாம்பல் பார்த்தீங்கன்னா இது கட் அக்ராஸ் போகுது. ஓகே, பெட்வா கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான் போகுது. ஸோ இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் தட் வி நீட் டு ரிமெம்பர் இன் மால்வா பிளாட்டியூ. ஸோ மால்வா பிளாட்டியூ பார்க்குறப்ப மால்வா பிளாட்டியோடைய சவுத்தில் என்ன இருக்குது, விந்தியா மவுண்டெயின்ஸ் இருக்குது. மால்வா பிளாட்டியோடைய ஈஸ்டில் என்ன இருக்குது, புண்டேல்கண்ட் இருக்குது. ஓகேவா. என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, பெட்வா, சாம்பல் அண்ட் மார் ரிவர். இது 3 முக்கியமான விஷயம். இது வந்து சவானா டைப். சவானா டைப்னா என்ன, செமி ரீடாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து மால்வா பார்த்துட்டோம், மால்வா புண்டேல்கண்ட் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ABCDன்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஏ என்னென்னா பன்னா பிளாட்டியூ. ஓகே, பி என்னென்னா ரேவா பிளாட்டியூ, சி என்னென்னா பாந்தர் பிளாட்டியூ, டி என்னென்னா ராக்டாஸ் பிளாட்டியூ. இது வந்து நம்ம ஒவ்வொன்றா தனியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து மொத்தமாக விந்தியாஸ் இருக்குது. ஓகே, விந்தியாஸ் மவுண்டெயின்ஸில் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் டைரெக்ஷனில் பார்த்தோம்னா நிறையா பிரேக் ஆகி மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம், விந்தியாஸ் ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பிரேக் ஆன் ரேஞ்சஸ் தான் வந்து நம்ம வந்து பன்னா பிளாட்டியூ, ரேவா பிளாட்டியூ, பாந்தர் பிளாட்டியூ, ஏன் பிளாட்டியூவாக மாறிடுச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எரோஷன். ஓகே, ஓவர் லாங் பீரியட் வந்து எரோஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த எரோஷனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா அது பிளாட்டியூவாக சேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா என்னது, பாந்தர் பிளாட்டியூ. பாந்தர் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, இங்கே கீழே இருக்குது, ரைட்டா. ஸோ இது பார்ட் ஆஃப் விந்தியன் ரேஞ்ச். ஆல்ரெடி பார்த்துருவோம். இது எல்லாமே வந்து விந்தியன் ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான். எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேவா. இது வந்து சாண்ட்ஸ்டோனால ஆனப்பட்டது. ஓகேவா. பெனி அப்படின்னா பிளாட்டியூவாக இருந்தது, எரோஷனால் பிளெயினாக மாறிடுச்சு. பிளெயின்லேயே வந்து இதில் சாண்ட்ஸ்டோன் வந்து டிசால்வ் ஆகிடும் வாட்டரில். அப்போ பெனி பிளெயின்ஸாக இருக்கும். பெனி பிளெயின்ஸ் இமேஜ் எப்படி இருக்கும்னு நான் கூகுளில் பார்க்க சொல்லியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அப்புறம் வந்து பன்னா பிளாட்டியூமே எம்பியில் தான் இருக்குது. இங்கே வந்து ஃபேமஸ் ஃபார் டைமண்ட் மைனிங். ஓகேவா. டைமண்ட் மைனிங் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பன்னா பிளாட்டியூ. லொக்கேஷன் எங்கே இருக்குது, பன்னா பிளாட்டியூ எங்கே இருக்குது, ஸோ வந்து புண்டேல்கண்டுக்கு கீழே இருக்குது. இங்கே தான் வந்து பன்னா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ரேவா பிளாட்டியூ எங்கே இருக்குது, பி புண்டேல்கண்டுக்கு சவுத்தில் இருக்குது. ஓகே, ரேவா பிளாட்டியூ. ஸோ ரேவா பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் நார்த் எம்பி அண்ட் சதர்ன் யூபியில் இருக்குது. ஓகே, ஏன்னா நார்த் எம்பி அண்ட் சதர்ன் யூபி இந்த மாதிரி இன்டர்செக்ஷனில் வந்து இருக்கும். ஓகே, அவ்வளோதான் அதை பொறுத்த வரைக்கும். அடுத்த ரோஹ்டக் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹ்டக் டிஸ்ட்ரிக் ஆஃப் பீகார். ஓகே, பீகாரில் இருக்குது. ஓகேவா. இட் இஸ் நார்த்தர்ன் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தர்ன் எட்ஜ் அப்படின்னா இந்த பிளாட்டியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளாட்டியூடைய இதுதான் நார்த்தர்ன், இங்கே தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இது நார்த்தர்ன் எட்ஜ்னால என்ன ஆயிடுதுன்னா இங்கே மேலே வரக்கூடிய வாட்டர் வந்து சடனாக இங்கே முடிஞ்சிருமா. ஸோ இங்கே வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வாட்டர் ஃபால் ஆகிறதுனால தான் இங்கே நம்ம என்னால் பார்க்க முடியுதுன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இட் இஸ் a northern edge, ஸோ ரிவர்ஸ் ட்ராப் சடன்லி டு ஃபார்ம் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, பிளாட்டியூ வந்து இதோட முடிஞ்சிருச்சு, மேலே வரக்கூடிய வாட்டர் சடனாக ட்ராப் ஆகிடும், அதுதான் வாட்டர் ஃபாலிங் நடக்குது. அதுக்கப்புறம் பாகல்கண்ட் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்தர்ன் சத்தீஸ்கர், ஈஸ்டர்ன் எம்பி, சதர்ன் யூபி இந்த எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து காமனான பாயிண்ட்ஸில் தான் வந்து இந்த பாகல்கண்ட் பிளாட்டியூ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, பாகல்கண்ட் இப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது, அதோடைய சவுத்தில் வந்து மைக்காலா ரேஞ்ச் பார்க்க முடியுது, மகாநதி பேசின் இதெல்லாம் வந்து மேப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, மகாநதி பேசின் பார்க்க முடியுது. அதோடைய ஈஸ்ட்டில் வந்து என்ன பார்க்குறோம், சோட்டநாக்பூர் பிளாட்டியூ பார்க்க முடியுது. ஓகே, பாகல்கண்ட்லேருந்து தான் சோன் ரிவர் ஃபார்ம் ஆகி நார்த் டைரெக்ஷன் நோக்கி போகுது. ஓகே, இங்கே தான் என்ன இருக்குது, விந்தியாஸ் இருக்குது. ஸோ இதுதான் டைரக்ஷன். என்னென்ன டைரக்ஷன் பார்த்துருக்கோம், விந்தியாஸ் வந்து பாகல்கண்டோடைய நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. கீழே வந்து பைகாலா இருக்குது, கீழே வந்து மகாநதி இருக்குது, இங்கே சோட்டா நாக்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே இருந்தே சோன் ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது பாகல்கண்டில். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இனி ஃபர்தராக பாகல்கண்ட் மட்டும் செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா பாகல்கண்டை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாகல்கண்டில் சதர்ன் ரீஜியனில் நம்ம வந்து ராம்கார் ஹில்னு ஒன்று பிரிக்கலாம். நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா சோன்பார் ஹில். ஸோ இது ரெண்டு முக்கியமான ஹில்லு பாகல்கண்ட் பொறுத்த வரைக்கும். என்னென்ன ராம்கார் ஹில் அண்ட் சோன்பார் ஹில்னு ரெண்டு வகையான ஹில் இருக்குது. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கைமூர் ஹில் வந்து பார்டராக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சோன் ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருப்போம், ஆரிஜினேட் ஆகுது. இந்த சோன் ரிவர் இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுதுனால என்ன ஆகுதுன்னா கைமூர் ரேஞ்சுக்கும் சோன்பார் ஹில்லுக்கும் நடுவில் என்ன இன்பிட்வீனில் என்ன எது ட்ராவல் ஆகுது, சோன் ரிவர் வந்து ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய ட்ரிபியூட்டரிஸில் வந்து பாகல்கண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரிபியூட்டரிஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மகாநதி ரிவரில் ஜாயின் ஆகி லாஸ்ட்டு மகாநதி வந்து பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு என்ன ஆகிடும், மெர்ஜ் ஆகிடும்.
ஸோ இதுதான் பாகல்கண்ட் பொறுத்த வரைக்கும். பாகல்கண்ட் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ பாகல்கண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். பாகல்கண்ட் வந்து சத்தீஸ்கர், MP அண்டு UP, மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் இதில் தான் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, பாகல்கண்டுடைய ஈஸ்டில் வந்து சோட்டா நாக்பூர் இருக்குது, கீழே வந்து மகாநதி இருக்குது, பைக்காலா இருக்குது. ஓகே, இதிலிருந்து சோன் ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகுது, மேலே வந்து விந்தியா மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் ராம்கார் ஹில் இருக்குது, இதில் தான் சோன்பார் ஹில் இருக்குது, மேலே வந்து கைமூர் ரேஞ்ச் இருக்குது. ஓகே, கைமூர் ரேஞ்சுக்கும் சோன்பார் ஹில்லுக்கும் இன்பிட்வீனில் சன் ரிவர் ட்ராவல் ஆகுது. மகாநதி வந்து சவுத்தில் இருக்குது, பே ஆஃப் பெங்காலில் கனெக்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் பார்ட் வந்து கிரானைட்லையும், ஈஸ்டர்ன் பார்ட் வந்து சாண்ட்ஸ்டோன்லையும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ என்னென்னா வெஸ்டர்ன் பார்ட்டு, ஈஸ்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா கிரானைட்டு, ஈஸ்டர்ன் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ஸ்டோனில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தட் யூ நீட் டு ரிமெம்பர். இப்போ வந்து நம்ம என்ன முடிச்சிட்டோம், சென்ட்ரல் ஹைலைன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ கீழே செகண்ட் பார்ட் என்ன இருக்குது, டெக்கான் பிளாட்டியூ நம்ம ஃபர்தராக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ABCDE நான் பிரிச்சிருக்கலாம், 5 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா, இதோடைய வெஸ்டர்ன் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸும், ஈஸ்டர்ன் சைடில் ஈஸ்டர்ன் காட்ஸும், மேலே வந்து சாட்புராவும் இருந்து 3 சைட்ஸுமே வந்து இது டெக்கான் பிளாட்டியூவை வந்து பிளாக் பண்ணுது. ஓகே, டெக்கான் பிளாட்டியூ ஃபார்ம்டு டியூ டு ரீயூனியன் ஹாட்ஸ்பாட்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோட்வானாவாக இருந்தோம். ஓகே, கோட்வானா லேண்டில் இருக்கும்போது அது இங்கே வந்து மௌரிஷியஸ், இப்போ இருக்கக்கூடிய மௌரிஷியஸ் ரீஜன் என்ன ஆச்சுன்னா ஒரு ஹாட்ஸ்பாட் இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட்னா மேக்மா வந்து வெளியே வரக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரீஜன் வந்து இதுக்கு மேலே ட்ராவல் ஆகி இந்தியா பக்கம், இப்போ இந்தியா எங்கே இருக்கும் அந்த ரீஜனுக்கு வந்திருக்கு. ஸோ இது மேலே ட்ராவல் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்லாம் இங்கே இருக்க இந்தியா லேண்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வால்கனிக் ஆக்டிவிட்டியை ஃபார்ம் பண்ணி விட்டுருச்சு. அந்த வால்கனிக் ஆக்டிவிட்டினால தான் இந்த பிளாட்டியூலாம் ஃபார்ம் ஆகிடுக்கு. அதனால தான் வந்து ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஃபர்தராக நம்ம வந்து ஜியோமார்ஃபாலஜியில் படிப்போம். ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க இப்போ. ஓகேவா, அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெக்கான் பிளாட்டியூ தான். இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது, நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஓகேவா, ட்ரையாங்குலர் ஷேப்பில் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குன்னா மகாராஷ்டிரா பிளாட்டியூ பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ. இது வந்து பசால்டிக் ராக், என்ன வால்கனிக் ஆக்டிவிட்டினால பசால்டிக் ராக். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஹில்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா அஜந்தா, இதெல்லாம் மவுண்டெயின்ஸில் பார்த்துருப்போம். அஜந்தா, சாட்மாலா, பால்கட், ஹரிஷ்சந்திரா ஃபவுண்ட் ஹியர். ஓகேவா, அதுக்கப்புறம் டில்டட் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்னா ஈஸ்ட் நோக்கி டில்ட்டாக இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னா ரிவர்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகுமா. ஸோ அதனால தான் டைரக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் இன் திஸ் டைரக்ஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் கவர்டு பை பிளாக் சாயில். ஓகேவா, ரேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிளாக் சாயிலுக்கு நேம் என்னென்னா ரேகர். குட் ஃபார் பிளான்டேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா ஹை வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி. ஓகே, சாயில் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வாட்டரை ரொம்ப நாளுக்கு ஹோல்ட் பண்ண வைக்கக்கூடிய தன்மை வந்து பிளாக் சாயிலுக்கு இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பிளாக் சாயில் வந்து குட் ஃபார் பிளான்டேஷன். அந்த நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நேம் வந்து ரேகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா பிளாட்டியூ கிரானைட் ராக்கால் மேட் பண்ணப்பட்டது. இட் மர்ஜஸ் வித் நீல்கிரி இன் தி சவுத். ஓகே, இதுதான் கர்நாடகா பிளாட்டியூ. ஓகே, அது கீழே நீல்கிரி ஹில் இருக்குது. ரெண்டுமே டச் ஆகிற அளவுக்கு ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும். ஓகே, அந்த நீல்கிரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து கர்நாடகா பிளாட்டியூ முடியுது அப்படின்னு சொல்ல வராங்க. ரெண்டுமே ஒன்று சேருது. ஓகேவா, ஸோ இந்த நம்ம கர்நாடகா பிளாட்டியூவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து மால்நாடு, இன்னொன்று வந்து மைதான் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்தராக இந்த மைதானை நம்ம வந்து நார்த் மைதான் அண்ட் சவுத் மைதான் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் துங்கபத்ரா ரிவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மால்நாடில் ஃபார்ம் ஆகி இந்த நார்த்துக்கும் சவுத்துக்கும் இன்பிட்வீனில் ட்ராவல் ஆகி வெளியே போகுது. அதுதான் துங்கபத்ரா ரிவர். ஓகேவா, இங்கே வந்து லெஸ் ரெயின்ஃபால் இருக்கும். மைதானில் வந்து லெஸ் ரெயின்ஃபால், ஏன்னா நம்ம வந்து இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். இது வந்து விண்ட்வார் சைடு ப்ரெசிபிடேஷன் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், இது வந்து லீவார் சைடு. லீவார் சைடில் இருக்கிறனால இங்கே வந்து லெஸ் ப்ரெசிபிடேஷன் தான் இருக்க போகுது. ஓகேவா, இங்கே வந்து ரிசீவ் ஹெவி ப்ரெசிபிடேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஷிமோகோ, நம்ம வந்து கர்நாடகாவில் ஒரு முக்கியமான பிளேஸு ஷிமோகோ, அது வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக் ஃபால் இருக்குல்ல, ஜாக் ஃபால் ஆன் ஷராவதி ரிவர், அதுவுமே இந்த மால்நாடில் தான் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த எக்ஸை போட்டிருக்கோம்ல, இந்த ரீஜனில் தான் என்ன இருக்குது, சிக்மங்களூர் இருக்குது. சிக்மங்களூர் எதுக்கு முக்கியம் அப்படின்னா லேண்ட் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பி ரீஜியன். பின்னா இந்த சதர்ன் ட்ரிப் இருக்குல்ல, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொடகு டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காஷ்மீர் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு ஃபேமஸாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் நோட் இட் டவுன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டோட்டலாக வந்து என்ன பார்த்தோம், நம்மளுடைய கர்நாடகா பிளாட்டியூ. அதில் சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா மைசூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கேருந்து நம்ம என்ன ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம், துங்கபத்ரா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ரைட்டாக, துங்கபத்ரா ரிவர். அதுவே வந்து இங்கேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது பார்த்தோன்னா
சதன் மைதானத்துலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது பென்னரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாலாறு இருக்குது. காவேரி வந்து வெளியே இருந்து ஃபார்ம் ஆகி கர்நாடகா பிளாட்டியூ மூலயமா போய் இங்கே வருது காவேரி. ஸோ காவேரி தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல தமிழ்நாடுக்கும் அண்ட் கர்நாடகா ரைட்ஸ். அந்த காவேரியும் இங்கேருந்து தான் வருது, ரைட்டா. அதுக்கப்புறம் இந்த சதர்ன் கர்நாடகா பிளாட்டியூ இஸ் கால்டு மைசூர் பிளாட்டியூ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த சதர்ன் சைடு தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், மைசூர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காவேரி ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ இட். ஓகேங்க, ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னென்னா காவேரி வந்து இந்த மைசூர் பிளேட்டுக்கு பிட்வீனில் வந்து காவேரி போகுது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த கேஜிஎஃப் மூவிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த கேஜிஎஃப்பில் அந்த கோல்டு ஃபீல்டு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மைசூர் பிளாட்டியூவில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பெங்களூர் சிட்டியே வந்து இந்த மைசூர் பிளாட்டியூவில் தான் இருக்குது. இது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் தெலுங்கானா பிளாட்டியூ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஏபி. ஓகே, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இது ரெண்டுலேயுமே வந்து 2 ரீஜனும் சேர்த்து தான் நம்ம வந்து தெலுங்கானா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இங்கே ஹை எரோஷனால் என்ன ஆயிடுச்சுன்னா பிளாட்டியூ வந்து பிளெயினாக மாறிடுச்சு. பிளெயின்லேயும் எஸ்பெஷலி பெனி பிளெயினாக மாறிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து தெலுங்கானா பிளாட்டியூ அப்படின்னா கோதாவரி நார்த்தில் போகுது. ஓகே, கிருஷ்ணா வந்து இன்பிட்வீனில் போகுது. பென்னரு வந்து கீழ் சதனில் போகுது. இந்த 3 ரிவர் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதாவரி, கிருஷ்ணா, பென்னரு இந்த 3 ரிவரும் தெலுங்கானா பிளாட்டியூக்கு தெலுங்கானா பிளாட்டியூ வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு நீங்கள் கொஷின் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா தண்டகாரண்யா பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர், ஒரிஷா, தெலுங்கானா, ஏபினா என்ன, ஆந்திர பிரதேஷ். இங்கே 4 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து நம்ம தண்டகாரண்யா பிளாட்டியூ பார்க்க முடியும். ஓகே, ஈஸ்டர்ன் பார்டராக ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். ஓகே, தண்டகாரண்யா இருக்குன்னா அதோட ஈஸ்டர்ன் பார்டராக ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டா அப்படின்னா லிட்டரல் மீனிங் என்னன்னா பனிஷ்மெண்ட். ஓகேவா. ஸோ இது வந்து தண்டகாரண்யா பிளாட்டியூவை நம்ம 2ஆக செப்பரேட் பண்ணலாம். எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோனாபெரா பிளாட்டியூ அண்ட் பஸ்டார் பிளாட்டியூ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, இந்த பிளாட்டியூவை 2ஆக பிரிக்கலாம். நார்த்தில் வர்றது தான் வந்து சோனாபெரா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். கீழே சவுத்தில் ஒரு தான் பஸ்டர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து எங்கே இருக்குன்னா ஒரிஷாவில் இருக்கும். கீழே இது வந்து சத்தீஸ்கரில் இருக்கும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்ட் ஆஃப் தண்டகாரண்யா. என்னென்ன சோனாபெரா பிளாட்டியூ அண்ட் பஸ்டர் பிளாட்டியூ 2 பிளாட்டியூ இருக்குது. ரெண்டுமே பார்ட் ஆஃப் தண்டகாரண்யா. ஒன்று வந்து ஒரிஷாவில் இருக்குது, ஒன்று வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஸ்டார் இஸ் பைசெக்டட் இன்டு 2 பார்ட்ஸ் பை இந்திராவதி ரிவர். ஓகேவா. ஸோ என்னென்னா ஓகேவா. ஸோ வந்து தண்டகாரண்யா வந்து கீழே தண்டகாரண்யம் வந்து 2ஆக செப்பரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். செப்பரேட் ஆகுது சதர்ன் சைடில் வந்து பஸ்டர் பிளாட்டியூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஸ்டர் பிளாட்டியூ பார்த்தோன்னா அதோட சென்டரில் வந்து இந்திராவதி போயிட்டு அந்த பஸ்ஸில் வந்து 2 பார்ட்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தண்டகாரண்யா பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா மகாநதி அண்ட் கோதாவரி. மகாநதி பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்குது இந்த பிளாட்டியூவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி அப்படின்னு பார்த்தோன்னா சதர்னில் இருக்குது. ஓகேவா, இது முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் கார்ஜெட் ஹில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா, இங்கே வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஓகே, இது ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து என்ன சொல்கிறோம், கார்ஜெட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதோடைய சதர்ன் சைடில், ஓகே, சதர்ன் சொல்லலாம், சவுத் ஈஸ்ட் சொல்லலாம், இல்லாட்டி ஈஸ்டர்ன் சைடு சொல்லலாம். உட்கல் பிளேன் இருக்குது. இந்த பக்கம் மகாநதி, வெஸ்ட்டில் வந்து மகாநதி இருக்குது. மேலே வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏகப்பட்ட ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஓகே, கார்ஜெட்டில் வந்து ஏகப்பட்ட ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நார்த்தில் வந்து சுபர்ண ரேகா வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. அதோட இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா மைத்ராணி ஃப்ளோ ஆகுது. அது கீழே வந்தோம்னா பிராமணி ஃப்ளோ ஆகுது. அது கீழே பார்த்தோம்னா மகாநதி ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த 4 ரிவர்ஸுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ஷன் கேட்கலாம், நார்த் டு சவுத் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஷஃபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுப்பரரேகா வரணும், மைத்ராணி வரணும், பிராமணி வரணும், மகாநதி வரணும். ஓகே, SBBM. ஸோ இந்த டைரக்ஷனும் கேட்கலாம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது 4மே வந்து இந்த காஜ்ரட் இந்த ஹில்லில் வந்து நியர்பை வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா சிம்லிபால் ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, சிம்லிபால் ரேஞ்ச் இஸ் லொக்கேட்டட் இன் தி நார்த் ஈஸ்ட் ஆஃப் கார்ஜல் பிளாட்டியூ. அப்படி வந்து கார்ஜல் பிளாட்டியூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோடைய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்குல்ல, அது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா சிம்லிபால் ரேஞ்ச் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் வந்து சிம்லிபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிம்லிபால் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 2 ரிவர் சிஸ்டம் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கற்கை அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று பார்த்தோம்னா புத்த பலங்கா அப்படின்னு ஃபார்ம் ஆகுது.
ஓகேவா. இந்த 2 ரிவர்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா கர்ஜெட், ஓகே, கர்ஜெட் ஹில் ஒரு கர்ஜெட் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய நார்த், ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வந்து சிம்ப்ளிபால் ரேஞ்ச் இருக்குது. அந்த சிம்ப்ளிபால் ரேஞ்சில் 2 கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ மெயின்லி ஜார்க்கண்டில் இருக்குது, சம் பார்ட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஃபஸ்ட்டு லொக்கேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தாமோதர் ரிவர் ஃப்ளோஸ் மிடில் ஆஃப் இட், ஓகேவா. இதுதான் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, ஓகேவா. ஸோ தாமோதர் ரிவர் வந்து இங்கே ஆரிஜினேட் ஆகி, ஓகே, தாமோதர் ரிவர் வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இன்பிட்வீனில் வந்து அது ஃப்ளோ ஒரிஜினேட் ஆகி அதில் இன்பிட்வீனில் வந்து ஃப்ளோ ஆகுது, கடைசியாக பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மர்ஜ் ஆகிடும். அதனால தான் என்ன சொல்லுவோம், தாமோதர் ரிவர் ஃப்ளோஸ் மிடில் ஆஃப் இட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று ராஞ்சி பிளாட்டியூ, தோனியோட பிளேஸ்னால் ராஞ்சி. ஸோ ராஞ்சி பிளாட்டியூ வந்து இங்கே தான் இருக்குது. மேலே வந்து கசரிபாக் வந்து பிளாட்டியூ. இந்த மாதிரி 2 பிளாட்டியூ இருக்குது, கசாரிபாக் பிளாட்டியூ அண்டு ராஞ்சி பிளாட் அப்படின்னு 2 பிளாட்டியூ பிரிக்கலாம். அந்த 2 பிளாட்டியூக்கு நடுவில் தான் வந்து என்ன ஃப்ளோ ஆகுது, தாமோதர் ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ ராஞ்சி வந்து கம்பேர் பண்ணும்போது ராஞ்சியுடைய நார்த்தில் வந்து தாமோதர் இருக்குது, ஓகே. ஹசாரிபாக் பார்க்கும்போது ஹசாரிபாகுடைய சவுத்தில் வந்து தாமோதர் இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம், ஓகேவா. இது ஓகே. அதுக்கப்புறம் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூடைய நார்த்தில் என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திலையா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது, ஓகேவா. திலையா ரிவர், அதுக்கு தாமோதர் ரிவர், அது வந்து தாமோதர் ரிவர் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து கனெக்ட் ஆகிடும், ஓகேவா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொண்டே பிளாட்டியூ என்ன சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளாட்டியூ. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ என்னென்ன பார்த்துருக்கோம், அது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, சத்தீஸ்கர் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோட லொக்கேஷன், ஓகேவா, இப்படி இருக்குது அப்படின்னா அதோட நார்தன் பார்ட் வந்து ஹசாரிபாக் பிளாட்டியூவாகவும் சதர்ன் பார்ட்டை வந்து ராஞ்சிபேட்டாகவும் பிரிக்கிறோம். அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகுது, அதுதான் தாமோதர் போய் பே ஆஃப் பெங்காலில் மர்ஜ் ஆகிடுது. இது மேலே இருக்கக்கூடிய ஒரு ரிவர் இருக்குது, திலையா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ரிவர் இருக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேவா. ஸோ மேட் அப் ஆஃப் கோட்வானா ராக், ஸோ ரிச் இன் கோல், அயர்ன் அண்டு பாக்சைட். இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் மைனிங் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக நடக்கும். அதனால தான் டெவலப்மெண்ட் இல்லாமல் பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறது நிறைய இஷ்யூஸ் வந்து அங்கே இருக்குது. ஏன்னா எங்கே வந்து ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கே வந்து மினரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே தான் வந்து பீப்புள் மோஸ்ட்லி சஃபர் ஆகுறாங்க, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் ஹை மினரல்ஸ், ஹை நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரிவர்ஸ், வந்து முக்கியமான ரிவர்ஸ் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் கோயில் இருக்குது, ஓகேவா. இங்கே பார்த்தோன்னா சவுத் கோயில் இருக்குது. நடுவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் தாமோதர் போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சுபர்ணரேகா பார்த்தோம்னா சுபர்ணரேகா வந்து பே ஆஃப் பெங்காலில் அது தனியாக வந்து இதாகும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து தாமோதருக்குள்ளே ஒரு ரிவர் மர்ஜ் ஆகுது, அதான் பராக்கர் ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகே. என்னென்ன ரிவர் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூலேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நார்த் கோயில் இருக்குது, சவுத் கோயில் இருக்குது, சுபர்ணரேகா இருக்குது, தாமோதர் இருக்குது, பராக்கர் ரிவர் இருக்குது. ஸோ பராக்கர் ரிவர் வந்து தாமோதரில் மர்ஜ் ஆகி தாமோதர் தான் பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு மர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இது உங்களுக்கு நான் மேப் பேஸ்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி மச் பெட்டர், மச் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்டா. ஸோ ஹசாரிபாக் பிளாட்டியூ இருக்குது, ஹசாரிபாக் பிளாட்டியூ இதில் மறுபடியும் பார்த்துருப்போம்ல, ரெண்டாவது செப்பரேட் பண்ணுறோம். ஹசாரிபாக் பிளாட்டியூ அண்ட் ராஞ்சி பிளாட்டியூ ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ ஹசாரிபாக் பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஆஃப் தாமோதர் ரிவர், ஓகே. தாமோதர் ரிவர் இங்கே ஃப்ளோ ஆகுது, அது அப்படியே நார்த்தில் இருக்குது, ஓகேவா. இங்கே வந்து பெனி பிளைன்ஸ் தான் இருக்குது டியூ டு எரோஷன், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஹசாரிபாக்கு அதோடைய நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாட்டியூ இருக்குது, கொடர்மா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. கொடர்மா பிளாட்டியூ நார்த் பார்ட் ஆஃப் ஹசாரிபாகில் நார்த்தன் பார்ட்டில் வந்து இந்த கொடர்மா பிளாட்டியூ இருக்குது. இங்கே வந்து மைக்கா மைனிங் அதிகமாக பண்ணுவாங்க, ஓகே. மைக்கா மைனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நார்த்தன் பார்டர் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ மொத்தமாக பார்த்தோன்னா அதோடைய நார்த்தன் பார்டரில் தான் வந்து என்ன இருக்குது, இந்த கொடர்மா பிளாட்டியூ இருக்குது. அதுக்கப்புறம் ராஞ்சி பிளாட்டியூ பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப் தாமோதர், ஓகே. தாமோதருக்கு சவுத்தில் இங்கே தானே இருக்குது, ஸோ சவுத் ஆஃப் தாமோதர், ஓகேவா. இங்கே சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ பார்த்தோன்னா இதோட நார்த் ஈஸ்ட்டில் தான் நமக்கு என்ன இருக்குது, ராஜ்மஹால் ஹில் இருக்குது, ஓகே. ராஜ்மஹால் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ராஜ்மஹால் ஹில் ஹில்ஸில் படிச்சிருப்போம். அந்த ராஜ்மஹால் ஹில் எங்கே இருக்குன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூடைய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான், அந்த எட்ஜ் பார்டரில் தான் வந்து ராஜ்மஹால் ஹில் இருக்குது, ஓகே. இந்த மேப் பேஸ்டு நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா இட் வில் பி மச் பெட்டர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்டா. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேகாலயா பிளாட்டியூ இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ. இப்போ வந்து இந்தியா இருக்குது இப்படி, ஓகே. சாரி ஃபார் மை டயக்ராம். எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம்,
இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேவா? இதோட எக்ஸ்டென்ஷனாக இங்கே ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேகாலயா பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ இங்கே இருக்குன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே மேகாலயா பிளாட்டியூ இருக்குது. இங்கே ராஜ்மஹால் ஹில் இருக்குது. ராஜ்மஹால் இங்கே சோட்டநாக்பூர் பார்த்துருப்போம்ல. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, திஸ் டிப்ரெஷன் ஃபார்ம்டு வென் நார்த் ஈஸ்ட் பார்ட் ஹிட் தி யூரேஷியன் பிளாட்டியூ. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி இந்தியா தனியாக இருக்கும்போது யூரேஷியன் பிளாட்டியூ மேலே இருக்குது. நம்ம மேலே போய் இடிக்கும் போது தானே என்ன ஆகுது, மவுண்டன் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டு வந்து இங்கே மேலே போய் இடிக்கும்போது ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஓகே, அந்த டிப்ரெஷன் தான் இது. ஓகே, அந்த டிப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இங்கே வந்து டெபாசிஷன் வந்து ரிவர்ஸ் நிறைய ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த ரிவர்ஸ் என்ன பண்ணும், கீப் ஆன் டெபாசிட்டிங் செடிமெண்ட்ஸ். அந்த டெபாசிஷன் பண்ணிகிட்டே இருக்கிற இந்த ரீஜன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மால்டா கேப் அப்படின்னு சொல்கிறோம். மால்டா கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷில்லாங் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் 2 ரிவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். மேலே வந்து பிரம்மபுத்திரா போகுது, கீழே வந்து சுர்மா ரிவர் 2 போகுது. இங்கே லேட்ரல் சாயில் எதனாலனா பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால். எங்கெங்கெல்லாம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அங்கே வந்து எல்லாம் சரி வாட்டர் உள்ளே பெனிட்ரேட் ஆகி எல்லாத்தையும் வந்து டீகம்போஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, டிசால்வ் பண்ணுறதால தான் வந்து நம்ம லேட்ரல் சாயில் வந்து பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் வந்து கேரளாலையும் நம்மளால் பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சதர்ன் ஸ்டீப்பர். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. ஹிமாலயாஸில் எந்த டைப் ஆஃப் ஹிமாலயாஸ் நீங்கள் எடுத்தாலுமே வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சதர்ன் ஸ்லோப் எப்போவுமே ஸ்டீப்பராக தான் இருக்கும். விச் மீன்ஸ் நார்த்தன் ஸ்லோப்பை விட சதர்ன் ஸ்லோப் எப்பவுமே ஸ்டீப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த ஷில்லாங் பிளாட்டியூவில் என்னென்ன ஹில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காரோ ஹில் இருக்குது, காசி ஹில் இருக்குது, ஜெயின்டியா ஹில் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் ஷில்லாங் பிளாட்டியூ. ஓகே, இந்த ஷில்லாங் பிளாட்டியூவில் இங்கே காரோ ஹில் இருக்குது, காசி ஹில் இருக்குது, ஜெயின்டியா பிளாட்டியூ இருக்குது. ஓகே, ஜெயின்டியாவிலேருந்து தான் என்னென்னா குப்லி ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகி மேலே இருக்கக்கூடிய பிரம்மபுத்திராவில் போய் ஜாயின் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன ஜெயின்டியாவில் தான் குப்லி ரிவர் ஃபார்ம் ஆகி ஆரிஜினேட் ஆகி அது மேலே இருக்கக்கூடிய பிரம்மபுத்திராவில் போய் மர்ஜ் ஆகிடுது. ஜெயின்டியாவுக்கும் காசிக்கும் நடுவில் ஒரு பீக் இருக்குது. அந்த பீக்கு தான் வந்து ஷில்லாங் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஷில்லாங் பிளாட்டியூ. ஷில்லாங் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறது ஷில்லாங் பீக்கு. அந்த ஷில்லாங் பீக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயின்டியாவுக்கும் காசிக்கும் நடுவில் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஷில்லாங் பிளாட்டியூ பார்த்தோம். அதோடைய நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது தான் என்னது கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறது. இதோடைய நார்த்தில் வந்து பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இதில் இந்த கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடியது தான் ரெக்மா ஹில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நார்த்தன் சைடில் இருக்கிறது தான் மைக்கர் ஹில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காசிரங்கா நேஷ்னல் பார்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா லொக்கேட்டட் நார்த் ஆஃப் மைக்கர் ஹில். ஓகே, மைக்கர் ஹில் இங்கே இருக்க ரைட்டா, இதுதான் மைக்கர் ஹில். இதோடைய நார்த்தில் இருக்கக்கூடியது தான் இது வந்து காசிரங்கா நேஷ்னல் பார்க்கு. ஸோ இதோட நம்ம வந்து பிளாட்டியூ முடிச்சிட்டோம். ஸோ பிளாட்டியூ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, ஃபஸ்ட்டு லடாக் பிளாட்டியூ பார்த்தோம். தென் ஈஸ்ட் ராஜஸ்தான் அப்லாண்ட். தென் இங்கே வரக்கூடிய மத்திய பாரத் மால்வா பிளாட்டியூ பார்த்துருக்கோம். ஓகே, மத்திய பாரத் பண்டேல்கண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மால்வா பிளாட்டியூ, அடுத்து பாந்தல் பிளாட்டியூ, பன்னா பிளாட்டியூ, ரேவா பிளாட்டியூ, ராக்டாஸ் பிளாட்டியூ, பாகல்கண்ட் பிளாட்டியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கால் பிளாட்டியூவில் இங்கே ஒவ்வொன்றா நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம், மகாராஷ்டிரன் பிளாட்டியூ பார்த்தோம், அப்புறம் கர்நாடகா பிளாட்டியூ பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் தெலுங்கானா பிளாட்டியூ பார்த்தோம், அதுக்கப்புறம் தண்டகாரண்யா பிளாட்டியூ பார்த்தோம். ஓகேவா, இதெல்லாம் அதுக்கப்புறம் சோட்டநாக்பூர் பிளாட்டியூ பார்த்தோம். ஓகே, அதில் நான் சப்டிவிஷன் ஹசாரிபாக் பார்த்தோம், ராஞ்சி பிளாட்டியூ பார்த்தோம், மேகாலயா பிளாட்டியூ, ஓகே, ஷில்லாங் பிளாட்டியூ, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்பி ஆங்லாங் பிளாட்டியூ. இதுதான் முக்கியமான பிளாட்டியூ. இதை விட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த பிளாட்டியூவில் இப்போ நான் சொன்ன அது என்னென்ன ஸ்டேட்ஸில் கவர் ஆகுது, அதுக்கப்புறம் அதோடைய என்னென்ன ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது, அதோடைய ஒரு பிளாட்டியூ எடுத்தோன்னா அதோட ஈஸ்ட்டில் என்ன இருக்குது, வெஸ்ட்டில் என்ன இருக்குது, நார்த்தில் என்ன இருக்குது, சவுத்தில் என்ன இருக்குது, என்ன ரிவர் ஆரிஜினேட் ஆகுது அதிலிருந்து. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது மட்டுமே கவர் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிதிங் ஐ ஹேவ் கவர்டு இன் திஸ். ஓகேவா, ஸோ இது போதும் இதுக்கு இந்த சாப்டருக்கு.